வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இது பாட்காஸ்ட் நம்பர் 4. ஏற்கனவே ஜென்சி குற்றவாளிகள் அப்படின்ற தலைப்புல குற்றமே செய்யாத நபர்கள் குற்றத்துல ஈடுபடுறது, அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத பேசின தோழர் வில்லுவன் ராமதாஸ் இன்னைக்கு பேச வந்திருக்காரு. இன்னைக்கு இவர் நாங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா பினான்சியல் டிசிப்ளின் பத்தி அவர் பேச போறாரு. எனக்கு இருக்கிற கேள்விகளை அதில் முன்வைக்க போறேன். இந்த பாட்காஸ்ட் நம்பர் 4. இதற்கு முன்னாடி இந்த பாட்காஸ்ட்லாம் பார்க்காதவங்க ஏற்கனவே ஒரு 3 பாட்காஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம். அதை பார்த்து உங்களுடைய ஆதரவை தருங்க. வணக்கம் தோழர். வணக்கம். முதல்ல அந்த ஜென்சி குற்றங்கள் அதுல ரியாக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி பாத்தீங்க? உங்கள்ட்ட யாராவது பேசினாங்களா? கமெண்ட்ஸ் ரொம்ப நிறைய எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி தலைப்புகள்ல அடிக்கடி பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து குழந்தை வளர்ப்பு பத்தி நீங்க சொன்ன கருத்துக்கள்ல நிறைய டிபேட் நடந்ததை பார்க்க முடியுது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது? எனக்கு அதிகமா இல்லை, எனக்கு கால் ரொம்ப அதிகமா வர்றதில்லை. ஆனா பார்த்தவங்க அது ஒரு ஓகே, இது மாதிரி தொடர்ந்து இதையே செய்யறது இல்லை, அது ஏன் அரசியல்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேணா, இதுல கவனத்தை இதுல செலுத்துங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது நம்ம அவாய்ட் பண்றது அல்ல, இல்ல பொதுவா எல்லாருக்கும் சொல்றேன். நீங்க இல்ல, அட்லீஸ்ட் நம்ம ஒரு இதை ரெண்டுல ஒன்னாவது நம்ம முயற்சி பண்றோம். பட் வெளியில அதற்கான ஸ்பேஸ் ரொம்ப குறைவா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதனால இதுல குற்றம் எங்களுது அவருதுன்னு இல்ல, இன்னும் பொதுவா அந்த அதிகமா பேசணும் அப்படின்றது ரெக்வெஸ்ட் அப்படின்றதான் எனக்கும் அதை பார்க்கும்போது. ஏன்னா எனக்கும் அதுல நிறைய கமெண்ட்ஸ்ல இதை பத்தி பேசுங்க, இப்போ வீட்லயே சொல்லி கொடுக்குறாங்களா ஹோம் ஸ்கூலிங் பத்தி ஒருத்தர் சொல்லி கேட்டிருந்தாரு. நம்மளும் வாய்ப்பு இருந்தா அதுல ஃபியூச்சர்ல பேசுவோம். சோ இன்னைக்கு பினான்சியல் டிசிப்ளின் பத்தி பேசலாம் நீங்க சொல்லிருந்தீங்க. முதல்ல ஒரு கவுன்சிலர் நீங்க, அடிப்படையில ஒரு மனநல ஆலோசகர், ஒரு மென்டல் ஹெல்த்துக்கும் பினான்சியல் டிசிப்ளினுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஜென்ரலாவே டிசிப்ளினுக்கும் மென்டல் ஹெல்த்துக்குமே நிறைய தொடர்பு உண்டு. நீங்க அதை அதாவது ஈவன் மென்டல் ஹெல்த்ன்றது இல்லை, உங்களோட வெற்றி, உங்களுடைய நிறைவு, இது எல்லாத்துக்குமே டிசிப்ளினோட ஒரு தொடர்பு உண்டு. நிறைய பர்ச்சேஸ் பண்றது இருக்குல்ல, அதுக்கும் கூட உங்களுடைய ஒழுக்கத்துக்கும் அதுக்கும் நேரடி சம்பந்தம் உண்டு. பொதுவான ஒழுக்கம் நான் சொல்றது, ஃபைனான்சியல் டிசிப்ளினை விட்டுருங்க. நான் எனக்கு இருக்கிற பொருட்களை ப்ராப்பரா அதனுடைய இடத்துல அடுக்கி, இப்ப ட்ரெஸ் இருக்குன்னு இப்பவுமே எனக்கு ஒரு 20 சட்டை இருக்குன்னு சொன்னா 20ஐயும் நான் ஒழுங்கா அடுக்கி வச்சிருந்தேன்னு சொன்னா அந்த 20 முழுசா என்னால பயன்படுத்த முடியும். ஆனா நான் இந்த ரூம்ல கொஞ்சம் அந்த ரூம்ல கொஞ்சம் துவைக்காம அப்படி இப்படின்னு சொல்லி டிஸ்ஆர்கனைசரா வச்சிருந்தேன்னா எனக்கு பார்க்கும்போது என் பொருள் பத்தாதுன்னு எனக்கு தோணும். ஒரு பென்சில் பாக்ஸ் வச்சிருக்க ஒரு குழந்தை 10 பென்சில் பாக்ஸ் இருக்கும், தேடும்போது ஒண்ணு கிடைக்காது, அங்கங்க கிடக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அம்மா தேடும்போது பென்சில் பாக்ஸ் இருக்காது, அம்மாவை அப்பாவை தேடும்போது இன்னொரு பாக்ஸை வாங்க வேண்டிய தேவை வரும். நீங்க அதை முறையா ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறீங்கன்னா, அடுத்ததும் கூட ஒரு குழந்தைகள் வளர்ப்புல இருக்குல்ல, வேற ஒன்றும், காலையில அவங்க எழுந்திருக்கிறீங்க, அந்த வரிசையை கரெக்டா ஃபாலோ பண்ணா காலை அவ்வளவு சுமையா இருக்காது. கரெக்டான நேரத்துக்கு படுக்க போறீங்கன்னா உங்களுடைய காலை நேரம் ரிலாக்ஸா இருக்கும், பதற வேணாம், அடிச்சு பிடிச்சிட்டு பண்ண வேணாம். அந்த காலையில வேலையை கூட ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிற, டாய்லெட் போறது, அடுத்து பல்லு விளக்குறதுன்னு ஒரு குழந்தையோ இல்லை பெரியவங்கள கூட அந்த ஆர்டர் இருந்துச்சுன்னா மூளை ஆட்டோமேட்டிக்கா அதை செஞ்சிடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க, டாக்டர் ஜி ராமானுஜம் எழுதியிருந்தது. சர்க்கரை போட்டு காஃபி போடுறது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை, இல்லை டீ போடுறது, சர்க்கரை போட்டு டீ போடுறது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை. சர்க்கரை போடாம டீ போடுறது ஒரு டீ மாஸ்டருக்கு ஈஸியான வேலையா தான் இருக்கணும். ஆனா ஒரு டீ மாஸ்டருக்கு அது ஈஸியான வேலையா இருக்காது. ஏன்னா சர்க்கரை போட்டு பழகி இருப்பார். அவருக்கு ஒரு மூளையில ஒரு மேப் ஒண்ணுக்கு உருவாகி இருக்கும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, முதல்ல இதெடு, அடுத்து இதெடு, அடுத்து சர்க்கரை போடு, இல்ல சர்க்கரை போட்டுட்டு ஆரம்பிப்பாங்க. இந்த ஆர்டர்ல ஒரு தொந்தரவு வருது இல்லையா, அப்ப கஷ்டப்படுவாங்க. நான் மோஸ்டா வித்தவுட் சுகர் அப்படிதான் சொல்லுவேன். சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவர் எக்ஸ்ட்ரா அளவாக எனக்கே தோணும். அதுதான் உண்மை. ஸோ அந்த பழக்கத்துக்கு கொண்டு வர்றது டிசிப்ளின்ங்கிறது என்னன்னா, உங்களுடைய ஒரு முறையான பழக்கத்திற்கு உங்களை கொண்டு வர்றது. அது எல்லா இடத்துலையும் ஃபைனான்சியல் டிசிப்ளின் இன்னமும் இப்போதைக்கு இன்னைய லைஃப் வாழ்க்கையில தேவைப்படுகிற ரொம்ப முக்கியமான ஒரு திறன். ஆனா அது ஒரு தனி நபரோட தோல்வி அப்படின்னு மட்டும் நாம கருதிட முடியாது. அதுக்கு செலவுக்கு, நிறைய பர்ச்சேஸ் பண்றதுக்கு பல்வேறு புறக்காரணிகள் இருக்கு. டிசிப்ளினுக்கும் வெற்றிக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? ஏன்னா நிறைய பேர் இப்போ எப்படி இருக்காங்கன்னா, என் வேலையை நான் கரெக்டா செஞ்சிடறேன், அந்த ஆர்டர்லாம் நீ கேட்காத. ஒருத்தன் எப்படி வேலை பார்க்கறானோ அந்த போக்கு விட்டுற. ஒருத்தன் 2 மணிக்கு தான் ஒருத்தன் வரான் அப்படின்னா 2 மணிக்கு அவன் வரட்டும், அடுத்த ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்கட்டும், 2 to 10 அவன் வேலை பார்க்கட்டும். இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸ்ல இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அண்ட் இந்த ஆர்டருக்குள்ள இருக்குதுன்றது ஒன்னும் போரிங் லைஃப், ரொம்ப மோனோட்டோனஸா போரிங்கா இருக்கும். அது அப்படின்னா ஒரு வாழ்க்கை சும்மா மிஷினா, நம்ம மனுஷங்களா கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் ஜாலியா இருக்கணும் அப்படின்ற கருத்தெல்லாம் முன்வைக்கப்படுது. இதுக்கெல்லாம் இல்ல, இது அது ஒரு எஸ்கேப், ஜஸ்ட் ஒரு தற்காலிக விடுதலையா இருக்கலாம். நீங்க 2 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு வேலையை முடிக்கிறவர், உங்களுடைய வேலை அந்த வேலையை பக்காவா பண்றாரு, அந்த வேலையை. ஆனா டெய்லி அதை செய்றீங்களா? நான் இன்னைக்கு 2 மணிக்கு வருவேன், நாளைக்கு 5 மணிக்கு தான் வருவேங்கிறது அல்ல டிசிப்ளின்னா. ஓகே, உங்களுக்கான ஒரு தீர்மானிக்கிறது, அந்த நேரத்துக்கு ஒழுங்க கடைபிடிக்கிறது இருக்குல்ல, அதுதான் டிசிப்ளின். பொது ஒழுங்கா இல்ல தனிப்பட்டதுக்குமே சொல்றேன். பொது ஒழுங்கு, நீங்க பொதுவான ஒரு இடத்துல, எனக்கு பாட்டு கேட்க ஆசையா இருக்கு, ஆனா நான் ட்ரெயின்ல இருக்கேன், அப்போ சத்தமான கேட்க கூடாது.
அது வேற. பொது ஒழுங்குங்கிறது வேற, அதுவும் இல்ல. அது ஒரு பிரச்சனை. செல்ஃப் டிசிப்ளின் வச்சுக்கிட்டாலும் கூட நான் என்னோட படிப்பு சொல்லி தரத்துக்கு ஒரு இது உண்டு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்துல நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டிஸ்ஆர்கனைஸ்டா படிக்கிறவனோட உங்களோட கற்றல் திறன் அதிகமா இருக்கும். ஏன்னா மூளை வந்து அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஷெடியூல் வந்து அது வச்சிரும். அப்போ படிக்கிறதுக்கு முழு மனசா தயாரா இருக்கும். சாயங்காலம் 5:30 மணிலேருந்து 7:30 வரைக்கும் நான் படிப்பேன். என் வீட்டில் இந்த இடத்துல உட்காந்து படிப்பேன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மனம் உங்க உடல் எல்லாமே அதுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லா டிசிப்ளினுக்கும் பொருந்தும். ஸோ இதை வந்து இந்த அது சுதந்திரங்கிறதோ கிரியேட்டிவிட்டிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க அவசியமே இல்லை. நீங்க இந்த ஒழுங்குக்கு பழகிட்டீங்கன்னா கிரியேட்டிவிட்டி ப்ரொடக்டிவிட்டி நிச்சயமா ஆர்கனைஸ்டா இருந்தா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். அதுதான் விதி. அதை நாம வந்து அது நான் சோம்பேறியா இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிற சாக்கா தான் இது பல சமயங்கள்ல சொல்ல முடியும். ஒரு எளிமையான உதாரணம்னா, நான் பிஎஸ்சி படிக்கும்போது பிஎஸ்சி அந்த இதுல அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது, எல்லாருக்கும் நடக்கும். ஒரு குரூப்ல அதிகம் விரும்பப்படுபவர் யார், விரும்பப்படாதவர் யாருன்னு ஸ்டார் ஐசோலேட்னு 2 கேட்டகரி. நிறைய பேரால விரும்புறவங்க வந்து ஸ்டார்னு ஆவாங்க, விரும்பப்படாதவர்கள் ஐசோலேட்னு வருவாங்க. அப்போ என் கிளாஸ்மேட்டு அவர் வந்து ஐசோலேட். பலர் வந்து யார் கூட ஃப்ரெண்டா இருக்கு விரும்புறீங்கிறது கேள்வி அந்த மாதிரி வரும். அதுல இருந்து செலக்ட் பண்ணுவாங்க, அந்த மார்க் போட்டு வரும். நான் ஸ்டார் அந்த கிளாஸ்ல, அவங்க ஐசோலேட். பட் 20 வருஷம் கழிச்சு அனலைஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. எனக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு கேட்டா நான் தலையை சொறிவேன். இருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நெருக்கமான நண்பர்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ டக்குன்னு எடுத்து ஏதாவது ஒரு தனி பிரச்சனை பேசணும்னு சொன்னா, விவாதிக்கணும்னு சொன்னா எனக்கு டக்குன்னு கிடைக்காது, ரொம்ப தேடணும். நெருக்கமான நண்பர்கள் 1-2 பேருக்கு மேல என்னால எடுக்க முடியாது. பட் வேற அவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான நண்பர்கள் உண்டு. இயல்பா கூப்பிட்டு பேசுறதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் அவங்களுக்கு கால் வர்றதுக்கும் கணக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. எனக்கு ஒரு வேலை சம்பந்தமா தான் பெரும்பாலும் வரும். நான் குறையா சொல்லலை, அது என்னோட இனிஷியேட்டிவ். பிரச்சனை என்னன்னா, இங்க 2 பேருக்குமான வேறுபாடு என்னன்னா, நான் அதற்காக முயற்சி எடுக்கல. ஒரு ஒழுங்கு இல்லை, நான் இவங்களை எல்லாரையும் கூப்பிடணும், எல்லாரையும் ஒருத்தரா டிசிப்ளின் அப்படின்றது ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுல. ஆமா, இப்போ நான் வந்து தேவைன்னா கூப்பிட்டு கொண்டு இருக்க முடியாது. ஓகே, ஒரு மாசமோ 2 மாசமோ ஒருத்தரம் எல்லாருக்கும் நம்ம ஒருத்தரம் கூப்பிட்டு பேசிடலாம், அவங்க நல்லா இருக்காங்களான்னு விசாரிக்கலாம், அவங்களோட தேவையாட்ட இந்த பண்பு இருக்கு இல்லையா. இது இல்லைங்கும் போது எனக்கு நேச்சுரலா என்னுடைய இயல்பான திறன் அது அப்ப இருந்தது. எல்லாரும் விரும்புற ஒரு நபருங்கிறது மேபி அது டிபேட்டபிள் மாறிட்டு இருக்கலாம். பட் அந்த கிளாஸோட ஃபைண்டிங்ல இருந்து சொல்றேன், எனக்கு நண்பர்கள் ஒப்பீட்டளவுல ரொம்ப ரொம்ப குறைவு, நெருக்கமான நண்பர்கள். அவருக்கு ஐசோலேட்டுன்னு கேட்டகரைஸ் ஆனவருக்கு எக்கச்சக்கமா இருந்தாங்க. ஸோ இது வந்து அப்போ என்னன்னு சொன்னா, நம்முடைய முயற்சி ஒழுங்குல இருந்து தான் உங்களோட இயல்பான திறன் கூட அது உருப்படியா பயன்படுறதுக்கு உங்களுடைய முனைப்பு வேணும், அதுக்கு டிசிப்ளின் வேணும். பொதுவாகவே தான் எல்லாருக்கும் அதே தான். நீங்க டிசிப்ளின் லீட்ஸ் டு ப்ரொடக்டிவிட்டி, ப்ரொடக்டிவிட்டி லீட்ஸ் டு சக்சஸ் அப்படி வச்சுக்கலாமா? ஆமா. ஸோ அந்த வகையில பார்த்தா பொருளாதார ரீதியாக இந்த சக்சஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றத அது நீங்க பார்த்து சொல்றீங்களா? சக்சஸ் நம்ம இந்த சமூகம் கொடுத்துருக்க கிரைட்டீரியால இருக்கிறவங்க அவங்களுடைய ஒரு வாழ்க்கை அப்படின்றது ஒரு டிசிப்ளினை சார்ந்து இருக்குன்றத இல்ல, அதுக்கும் வரும். நாம வந்து அதை அரித்மேட்டிக்கலா கணக்கு போடுறோம், குவான்டிடேட்டிவா அதை மதிப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்பர்ல அப்படி கணக்கு போட்டாலும் டிசிப்ளினா இருக்கிறவங்களுக்கு தான் சேஃப்டி இருக்கும். சேஃபா இருந்தா தான் நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. அன்சேஃபா இருக்கும்போது நீங்க கூடுதலா சேஃப்டி இருக்காதா? சேஃப்டி இந்த சென்ஸ் என்ன, நீங்க டிசிப்ளினா இல்லைன்னு சொன்னா நீங்க எதிர்காலத்தை பத்தி உங்களுக்கு ஒரு கவலை இல்லைன்னு பொருள் வரும். அப்ப பொருள் என்ன, அப்புறம் பாத்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் இல்லைன்னு சொன்னா, நம்ம காலையில எழறது இருக்குல்ல, படிக்கிறது கூட எக்ஸாம் டைம்ல பாத்துக்கலாம் அப்படிங்கறது விடுப்பா, பாத்துக்கலாம்ன்றதா ஒரு லைஃபோட மோட்டிவேஷனாவே எல்லாம் வச்சிருக்காங்க. பாத்துக்கலாம், பார்க்கும்போது பிரச்சனை வரப்போது ஃப்ரீடம் மாதிரி தெரியும். நான் அதுக்கு 2க்குமான பேலன்ஸே கொண்டு வரேன். ஈவன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் நீங்க உங்களோட ரொட்டீனுக்கு லீவ் விடலாம். குளிக்காம சும்மா பல்ல மட்டும் விளக்கிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு சாவகாசமா படுத்து தூங்கி ஒழுங்கு இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க ஒரு நாள் கொடுக்கலாம். அது ஒரு எடுத்துக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கணும். பட் ஹோல் லைஃபை அந்த மாதிரி நான் மனம் போன போக்கில் இருக்கேன் அப்படின்றது வந்து அவ்வளவு பொருத்தமானது இல்லை. ஈவன் தோ அது ஒரு சாய்ஸுங்கிறத நான் விட்டுறேன். குறிப்பா பொருளாதார ஒழுக்கம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அது ரொம்ப 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 அவசியமானது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குற உதாரணங்கள் அப்படி இருக்கு. நேற்று ஒரு டாக்டர் ஒருத்தர் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்ட விவகாரம் இருக்குல்ல. ஓகே, அதுக்குள்ள ரொம்ப விரிவாக நான் பேச விரும்பல. ஏதோ ஒரு வகையான பொருளாதார நெருக்கடி, அவர் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிற இதுக்கு போயிருக்கு. 19 வயசு பையன். ஒரு காலத்துல 14-15 வயசு பையன் தன்னோட வேலையை தானே பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு, விவசாய வேலையெல்லாம் இருக்கவங்க கல்யாணம் பண்ணிட்டு தானா குடும்பம் பண்ண ஆரம்பிக்கிற வயசு 14-15 அது இருந்திருக்குல்ல, ஒரு காலத்துல இருந்திருக்குல்ல. அந்த டைம்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலாம் இருந்திருக்குல்ல. அட்லீஸ்ட் 18 அவங்க அதுக்கப்புறம் தனியா போயிடுவாங்க. இன்ஃபேக்ட் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதே எதுக்காக, ரொம்ப வறிய நிலையில இருக்கவங்க எல்லாம்
நீ பார்த்துக்கோவன் வெளியே அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறதுக்கான ஒரு வேலை தானே. அப்படி இருக்கிற சூழ்நிலையில 19 வயசு பையன் அவங்க மறுக்கும்போது அனஸ்தீஷியா அவங்களுக்கு கொடுத்துட்டு அதன் பிறகு ஹேங் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும்? இந்த ஒரு முடிவுக்கு போகும் எங்கேருந்து வருது? இன்ஃபேக்ட் அந்த கடனை செலுத்த முடியாத பின்னணி இருக்கவங்க இல்லை, அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கவங்கன்றது கிடையாது. அல்லது சுமக்க முடியாத ஒரு நோய் இருக்கு, வேலையும் செய்ய முடியாது, ஆனால் செலவும் ஜாஸ்தியாகும் அப்படிங்கிற சூழ்நிலையும் இல்லை. சமாளிக்கக்கூடிய நிலைமையில இருக்கிற ஒரு டாக்டர் இது இருக்கு. அவங்க 2 பேரும் இன்னும் 20 வருஷம் வேலை செய்யறதுக்கான ப்ரொஃபஷன்ல இருக்காங்க. ஹைகோர்ட் அட்வொகேட். இவங்க 2 பேரும் தாராளமா அடுத்த 20 வருஷம் வேலை செய்ய முடியும். ஒரு கால்குலேட் பண்ணாங்கன்னா இப்ப கடன்ல மாட்டிருக்காங்கன்னா அந்த சொத்துக்கள்லாம் விட்டுட்டு, ஒருவேளை என்னோட ஒரு நிலம் வச்சிருக்கேன், என் விவசாய நிலம் போயிடுச்சுன்னு சொன்னா நான் போய் ஒரு கூலி வேலை பார்க்கறது ப்ராக்டிக்கலி ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு டாக்டர் அதே கௌரவத்தோட வெளியில வேலை பார்க்க முடியும், தனக்கான வாய்ப்பை கண்டுபிடிக்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டாக்டர். பட் அவரை இந்த கடன் கொண்டு போய் ஒரு கற்பனை பண்ண முடியாத ஒரு நெருக்கடியில தள்ளுது. இதோட இல்லை, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் 3 நாள்ல ஆன்லைன் கேம்ல 50 லட்ச ரூபா தொலைக்கிறாரு. 50 லட்ச ரூபா சேலம் ஈரோடு பக்கம் 50 லட்ச ரூபா தொலைக்கிறாரு. வெளியில சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, தயக்கம், கூச்சமா இருக்கு, அதனால நாங்க இந்த முடிவுக்கு போறோம், எங்க சாவுக்கு யாரும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 வயசு குழந்தைய, ஒரு மனிதன் எதெல்லாம் செய்ய மாட்டானோ அதெல்லாம் செஞ்சு இவங்க எல்லாம் லைஃப் வந்து முடிச்சுக்கிறாங்க. இது 1 2 இல்லை, நீங்க ஒரு வாரத்து பேப்பர் எடுத்து அடுக்கி வச்சீங்கன்னா குடும்பத்தோடு வாழ்வை முடித்துக் கொள்கிற அந்த போக்கு வந்து அது குழந்தைங்க ரெஃப்யூஸ் பண்ணா சில வயசுல ரெஃப்யூஸே இல்லை. அது ஒரு அம்மாவும் அப்பாவும் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசங்க அதுதான் வந்து நாங்க இல்லாத இந்த உலகத்தை ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி அந்த முடிவு எடுத்து இது ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது இந்த ஏன் இப்போ ஃபைனான்சியல் டிசிப்ளின் ரொம்ப அவசியம்ன்றதை நான் சொல்றேன்னு சொன்னா, முன்பு அண்ணனோ தம்பியோ அக்கா தங்கை இவங்கெல்லாம் வந்து தான் கூட பிறந்தவங்களோட குழந்தைகளை வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக்கிட்ட சம்பவம் பரவலாக பார்ப்போம். ஏன் கிளாஸ்மேட் ஒருத்தன் இருக்கான், டிப்ளமோ முடிச்சுட்டு அவன் பேட்ச் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வெளியில வேலைக்கு வந்துட்டாங்க. பலர் லட்சங்களில் சம்பாதிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க, வெவ்வேறு நாடுகளுக்கு போயிட்டு ரொம்ப வசதியா இருக்காங்க. அவன் படிச்சு முடிச்ச போது அவங்க அக்கா வீட்டுக்காரர் இறந்து போறாரு. டிப்ளமோ 20 வயசு 19 வயசுல வெளியில வர்றான். அவனுக்கு அக்கா வீட்டை வந்து பாத்துக்க வேண்டிய தேவை வருது. வெளியில போகாம உள்ளூர்ல ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு உட்கார்றான். இப்போ 15 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அவன் நண்பர்களோட, பட் அதுக்காக வருத்தம் எல்லாம் படல, ரெக்ரெட் எதுவும் இல்லை, ஓகே ஊர்ல வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, ஆமா, ஒரு இணக்கமான சமூகம் இப்ப நம்மளுக்கு இல்லை. அதுக்காகவும் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் தனக்கான தேவையை நோக்கி போறாங்க, பலரை கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ வாய்ப்பை விட்டுட்டா நாளைக்கு கிடைக்காதுங்கிற சூழ்நிலை இருக்கு. ஸோ சொசைட்டி முன்பு அளவுக்கு நட்போட இல்லை, கனிவோட இல்லை, அது வேற வழி இல்லாம. அப்படி இருக்கும்போது இந்த பொறுப்பு ஒரு தனிநபர் தலையில வந்து விடியுது. அப்போ நாம எதிர்காலத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்க வேண்டியிருக்கு. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான அடிப்படை வேறுபாடு என்ன? நீங்களும் நானும் நாளைக்கு என்ன ஆகுங்கிறத யோசிப்போம். ஒரு நாய் இவனை கடிச்சா நமக்கு என்ன நடக்குங்கிறத பத்தி ஒரு நாய் கவலைப்படாது. நாம ஒருத்தனை குச்சி எடுத்து அடிச்சோன்னா என்னென்ன கான்சிக்வன்சஸ் வரும்னு நமக்கு அது தெரியும். இந்த வேறுபாடு இருக்குல்ல, இது ஃபைனான்சியல் டிசிப்ளின்ல நம்மளை அறியாம அது நம்மளை விட்டு காணா போய்கிட்டே இருக்க மாதிரி தெரியுது. கணக்கு வழக்கு இல்லாம கடன் வாங்குறவங்க, இந்த நீயா நானாலாம் தொடர்ந்து எபிசோட பார்த்தோன்னா இந்த மாதிரியான இதோட விக்டிம்ஸை நாம நிறைய பார்க்கலாம். ஒரு சின்ன கிளிப்பிங் தான் பார்த்தேன். ஒருத்தர் சொல்றாரு, எனக்கும் என் மனைவிக்கும் 50,000 ரூபா சம்பளம் வரும் சேர்த்து, நாங்கள் ஆனால் இஎம்ஐ மட்டும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபோனை மாற்றுவோம். கார் வாங்கியிருக்கோம், காரோட டவுன் பேமெண்ட்டை கடன் வாங்கி பர்சனல் லோன் வாங்கி கார் டவுன் பேமெண்ட்டு, காருக்கு இஎம்ஐ கட்டுறோம். எப்படி சமாளிக்கிறீங்க? எங்கள் அப்பா அம்மாலாம் டீச்சர்ஸு, அவங்களோட சேவிங்ஸ் இருக்குது, அதில் வாழ்கிறோம், என் பையனை படிக்க மட்டும் வைப்பேன். இப்போ இதை ஒரு இவங்களோட லைஃப்பை பார்க்கலாம். இவங்க இப்படியே வாழ்ந்துட்டே ஒரு சின்ன இந்தியன் மிடில் கிளாஸுக்கு ஒரு தீவிரமான நோய் வந்தால் எல்லாருமே சொல்லுவாங்க இந்தியன் மிடில் கிளாஸ் ஒன் ஸ்டெப் அவே ஃப்ரம் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி, ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் உங்களோட ஒட்டுமொத்த சேவிங்ஸை காலி பண்ணி கொண்டு வந்து அன்றாடம் காய்ச்சியோட நிலைமை கொண்டு வந்து விட்டுலாம். நான் கேள்விப்படுற சில செலவுகள்லாம் இருக்கு இல்லையா, மலைப்பா இருக்கு. ஒருத்தர் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில், 50,000 to 60 லட்ச ரூபா எஸ்டிமேஷன் சொல்கிறாங்க ஒரு 5-6 வருஷம் வாழ்க்கையை நீட்டிக்கிறதுக்கு. ஒரு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிற நண்பர் ஒருத்தர் ஊசி ஒவ்வொரு மாதமும் 55,000 ரூபாய்க்கு ஊசி போடணுங்கிறது. குறைந்தபட்ச இயல்பு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு மருத்துவ செலவினங்கள். இன்னொன்று, மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் வந்து வருஷத்துக்கு 14% இந்தியாவில் ஏறுது. இந்த வருஷம் 1 லட்ச ரூபா ஆகிற ஒரு சிகிச்சை ஒரு 5 வருஷம் கழிச்சு
அப்ராக்சிமேட்டா மேபி டெக்னாலஜி வளர்ந்து குறையலாம், பட் இன் ஜென்ரல் உங்களோட ஹாஸ்பிட்டலைசேஷன் செலவுகள் 5 வருஷத்துல டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இப்படி ஒரு நெருக்கடி வேலை மாசத்துக்கு 15,000 16,000 டெக் வேலைகள் மட்டும் போகுதுன்னு தகவல் வருது. ஸோ உத்தரவாதம் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நாம முன்பு இருந்ததையெல்லாம் விட அதீத பொருளாதார ஒழுக்கத்துக்கு வரணும். ஆனா இப்பதான் இந்த சூதாட்ட மனநிலை அதிகமாகுது. அது ஒரு சொல்லுவாங்க, அந்த அந்த கேம்பிளர்ஸ் மைண்ட் செட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நாம என்ன ஒரு 4 வாட்டி ஒரு இது அட்டெம்ப்ட் எடுத்துட்டோம்னா நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம்னா அதை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில வருவோம். ஒரு சூதாடுறவனுக்கு மனநிலை என்ன இருக்குன்னா, தொலைச்ச இடத்துல தேடணும்னு இருக்கும். அவங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா மேற்கொண்டு அங்க வந்து அந்த இடத்துலயே முதலீடு போடுவாங்க. ஆனா எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கும். அப்படித்தானே ஒருத்தர் 3 நாள்ல ஒருத்தர் 50 லட்சம் ரூபாய் ஆன்லைன்ல இழக்கிறது இருக்குல்ல. இது ஒருத்தர் 7.5 கோடி ரூபாயை ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்ல இழந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் நியூஸை பார்த்துப்போம் ஒரு 4-5 நாள் முன்னாடி. ஸோ இது ஒரு கொஞ்சம் தீவிரமா நாம பேச வேண்டிய, பொதுமக்கள் தீவிரமா பரிசீலிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. இந்த விக்டிமா யார் வேணாலும் ஆக வாய்ப்பு இருக்கு. பயத்தினால, பேராசைனால, அல்லது போன் போதும் கடன் கொடுக்கறதுக்கும் ஆள் இருக்காங்க, யார் வேணா உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. இழக்கிறதுக்கு ஒரு பதட்டத்துல செய்யறதுக்குல சில லிங்க் எல்லாம் கிளிக் பண்றாங்கல்ல, ரொம்ப நல்லா படிச்சவங்க இதுல ஏமாறுறாங்க. 5 லட்சம் ரூபாய் கட்டுனா 2 மாசத்துக்கு இப்போ ஒருத்தர் நேத்து ஒரு வீடியோ வந்து தைரியமா வீடியோ போடுறாங்க, 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, மாசம் 40,000 ரூபாய் ரிட்டர்ன் தரேன்றாரு. அது அந்த மாதிரி ஒரு சுரண்டி திங்கிற ஆட்களால கூட கள்ள நோட்டு அடிக்கிறது மாதிரியான ஒரு வேலையை தவிர இந்த ரிட்டர்ன் வேற எதுக்கு வர வாய்ப்பு இல்லை. பட் இந்த மாதிரியான விளம்பரங்கள் நிறைய வருது, இது நிறைய ஏமாறுறாங்க. இப்படி ஈல்ட் ஆகுறாங்கன்னு நினைக்கிறீங்க மக்கள்? இதுலாம் ஏமாறுறவங்க இருக்காங்க, அதே சமயத்துல இது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கவங்களும் இருக்காங்களா? இப்போ என்ன கன்வின்ஸ் பண்ண முடியாது, இதுல பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ண முடியாது. அந்த மாதிரி இப்போ உங்களை பண்ண முடியும், நிறைய பேரை பண்ண முடியாது. அவங்க வந்து அதை ஈல்ட் ஆக மாட்டாங்க, இல்ல பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தட்டி விட்டுருவாங்க. அதை இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் ஈல்ட் ஆகாம ஒரு பெரும்பான்மையான மக்கள் இருக்காங்க, ஈல்ட் ஆகக்கூடிய இந்த சில பேர் இருக்காங்க. 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? என்னன்னா, ரேஷனலா யோசிக்கிறதா, தர்க்கபூர்வமா ஒரு விஷயத்தை யோசிக்கிறதா. உங்களுக்கு டக்குன்னு 98% ஆஃப் யுவர் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக். ரேஷனலா ஒரு குறைந்த போர்ஷன் தான். அண்ட் 2வது அதுதான் ரொம்ப வலுவானது. உங்களோட இப்போ டக்குன்னு ஒரு கம்பி தடுப்புக்கு பின்னாடி ஒரு நாய் இருக்கு, அந்த நாய் வள்ளுன்னு பாயுதுன்னு வச்சுக்கோங்க, கம்பிக்கு இந்த பக்கம் இருந்தாலும் நம்ம பதறி போவோம். நமக்கு அந்த யோசனை வந்து அதான் கம்பி இருக்கு, நாய் தான் சங்கிலியில கட்டி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தோணாது. மூளை உடனடியா பின்னாடி போவோம். ஆசைப்படுறதுல அதே தான். டக்குன்னு ஒரு தூண்டும் போது நம்ம எல்லாருக்கும் முன்னாடி இருக்கணும், நம்ம ஏமாந்துடக்கூடாது, இப்படியான எண்ணங்கள் வந்து ஓரளவுக்கு வேலை செய்யும். இது வந்து தர்க்கபூர்வமா யோசிக்கிறதுங்கிறது அது ஒரு பயிற்சி, தினசரி பிராக்டிஸ்ல வர வேண்டியது. நீங்க பொதுவா அதற்கான சுற்றத்தை உருவாக்குறது முதல் டாஸ்க். வெறுமனே உங்களோட சர்க்கிள், கோயிலுக்கு போறது, விஜய் டிவி பாக்குறது, இல்ல அந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன ரீல்ஸை பாக்குறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ரேஷனல் மைண்டுக்கு வேலையே இல்லை. உங்களுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அறிவுபூர்வமா விஷயங்களை ஒப்பிட்டு முந்தைய சம்பவங்களோட இணைச்சு ஒரு முடிவுக்கு வர்றது இருக்கு இல்லையா, இந்த மூளைக்கு நீங்க வேலையே கொடுக்கலன்னா ஒரு பிரச்சனை வரும்போது அந்த மூளைக்கு அது வேலை கொடுக்காது, டக்குன்னு செஞ்சிடதான் பார்க்கும். ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை மறைக்கிறதுக்கு அடுத்தடுத்த தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுடுறோம். எனக்கு எங்க வீட்டில் எங்க குழந்தை பிறந்திருந்த போது வீட்டு வேலைக்கு ஒருத்தர் அப்போ வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஈபேல ஒரு பொருள் வாங்குறாங்க. அப்போ ஈபே இருந்தது. ஈபேல ஒரு பொருள் வாங்குறாங்க. அந்த பொருள் வாங்கின பிறகு ஒரு ஃபோன் கால் வருது, உங்களுக்கு ஈபேல நீங்க பொருள் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கார் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு, கிளியரன்ஸுக்காக 10,000 ரூபாய் கட்டுங்கன்னு சொல்லி 10,000 ரூபாய் கட்டுறாங்க. 10,000 ரூபாய் கட்டின உடனே இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க, நாங்க இதுல இருந்து ஏதோ ஒரு ஊர் சொல்லியிருக்காங்க, ப்ராபப்ளி கல்கட்டா, அங்கேருந்து அனுப்பணும், இந்த பேப்பர் வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்கு, இப்படின்னு கொஞ்சமா 80,000 ரூபாய்க்கு போகுது. 40,000 ரூபாயை தாண்டும் போது ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, இங்க கேட்கலாம் எங்க வீட்டுல சொல்லி, அவங்கள்ட்ட ஒரு தரம் கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அந்த ஆளுக்கே ஃபோன் பண்றாங்க. இதை பேசினா இல்லையா, அந்த ஆஃபரை சொன்னா இல்லையா, அவன்கிட்ட ஃபோன் பண்ணு, இல்ல நீங்க அந்த மாதிரி சொல்லி அவங்க போலீஸ்க்கு எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது, வைத்தறிச்சப்படுவாங்க மக்கள்லாம், நீங்க அதனால அவங்கள்ட்ட சொல்லாதீங்க அப்படின்னு அவர் நிறுத்திட்டாரு. 80,000 ரூபாய் போகும்போது திரும்ப சுத்தமா கையில காசு இல்லாத போது, நீங்க 40,000 ரூபாய் போட்ட பிறகு நீங்க ஜீரோல இருக்கும்போது கார் இருக்கா இல்லையாங்கிற குழப்பம் இருக்கும். நீங்க 40 ரூபாய் இறக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்க 40,000 ரூபாயும் காப்பாற்றணும். ஸோ ஃபர்தரா மேல இது அந்த சூதாட்டக்காரனோட மனநிலை இருக்குல்ல,
மேலும் உங்க பதட்டம் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா மேற்கொண்டு அந்த இடத்துல பணத்தை போடுவோம். இது மாதிரி சின்ன சின்ன இன்னொன்னு நம்ம அன்சர்டைனிட்டிக்கு ஒரு ரோல் இருக்கு. அதிர்ஷ்டத்தின் மூலமா எல்லாத்தையும் அடையிறது. அது குறிப்பா இந்த இந்த இன்ஸ்டாகிராம் காலம் இருக்கு இல்லையா, இது அந்த மாதிரியான எண்ணத்தை ரொம்ப அதிகமா உருவாக்குது. எனக்கு இது நம்பிக்கை தான், எனக்கு டேட்டா எதுவும் இல்லை. ஏன்னா நீங்க உட்காந்து மெனக்கெட்டு ஒரு ஒரு விஷயத்துல தேர்ச்சி அடைஞ்சு அதன் பிறகு பணம் சம்பாதிக்கிறது, அதன் பிறகு பெரிய ஆளாகிறது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகாத ஒண்ணு. ஒரு 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 ரீல்ஸ்ல ஒரு ஷார்ட்ஸ்ல எப்படி பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, ஒரு சிங்கிள் அட்டம்ப்ட்ல பெரிய ஆள் ஆயிடணுங்கிற வைரல் ஆகி அதனாலதான் எதை வேணாலும் செய்யறாங்க. நீங்க அந்த அட்டம்ப்ட் எல்லாம் எடுத்து பாருங்க. நம்ம காலத்துல எதிர்பார்க்க ரொம்ப பப்ளிக் டாய்லெட்ல போய் பிரியாணி சாப்பிடுற சேலஞ்ச் பண்றாங்க. இதெல்லாம் நான் யோசிச்சதே இல்லை. இதுக்கு இவங்க மெனக்கட்டுற விதம் இருக்குல்ல, இது தொடர்ந்து வேற இதுல வருது. நீங்க கல்யாணத்துக்கு வந்து பணத்தை போய் கொட்டுற ஒரு போக்கு இருக்குல்ல, அது என்ன அதன் பின்னால இருக்கிற காரணம் என்னவா இருக்கும்? என்னன்னு சொன்னா நமக்கு ஒரு இதன் மூலமா நான் ஒரு ஐடென்டிட்டி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஐடென்டிட்டிக்கு மெனக்கெட்டு செய்யறதுக்கு யாருக்கும் இல்லை. ஸோ எங்க அப்பாவோ அம்மாவோ பணத்தை போட்டு பிரம்மாண்டமா எங்க சொந்தக்காரங்க பசங்க எல்லாம் கூட இப்போ இதெல்லாம் எப்படி போடுறாங்க எனக்குமே புரியாது. ஆக்சுவலா ரொம்ப பாவமா இருப்பாங்க அப்பா அம்மா. அவங்க வந்து காசை எடுத்து கூட்டுவாங்க, பைக் வாங்கிட்டு வருவார் வெளியே. எப்படா அப்படி பண்றீங்கன்ற மாதிரி ரொம்ப வருத்தமா இருக்கும் அதை பார்க்கும்போது. அவங்கள பார்க்கவே ரொம்ப பாவமா, ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஆமா அந்த மாதிரி ரொம்ப காசை வாங்கிட்டு வரானுன்னு தெரியல. சின்ன பைக் ஒத்துக்க மாட்டேன்னு லைஃப்ல வந்து இதுதான் என்னோட மிகப்பெரிய நாள் அப்படி இப்படின்னா என்ன பண்ண போறான்னு பார்த்தா பைக் வாங்குவாங்க. 4 நாள் தாங்காது அந்த மகிழ்ச்சி, 4 நாள் கூட நீடிக்காது. வேற எங்க உறவுக்காரங்க பசங்களே கல்யாணத்துக்கு அவங்க வலியுறுத்துறதெல்லாம் வந்து 40,000 ரூபாய் 50,000 ரூபாய்க்கு ட்ரெஸ், 1.5 லட்சம் ரூபாய்க்கு போட்டோ ஷூட், ப்ரீ வெட்டிங். இல்ல நான் அந்த இதுல நான் அந்த வட்டாரத்தை சொல்றேன், தஞ்சாவூரோ அல்லது கிருஷ்ணகிரி வட்டாரத்துல அந்த பார்க்கும்போது இது வந்து ரொம்ப நாம வந்து கல்யாண ஆல்பத்தை 2 வாட்டி 3 வாட்டிக்கு மேல பெரட்ட கூட விரும்ப மாட்டோம். பட் எல்லாரும் செய்யறாங்க, நம்மளும் செய்வோம். அந்த பைஸ்டாண்டர் எஃபெக்ட் எல்லாரும் பண்ணிட்டாங்க, நம்மளும் பண்ணிடுவோம். இது குறைஞ்சபட்சம் உங்களை எந்த வகையிலையும் திருப்திப்படுத்தாது. மெமரிலாம் கிடையாது, அது ஒரு மெமரி. எனக்கு தெரிஞ்சது அது உபயோகப்பட்ட மாதிரி தெரியல. அண்ட் இன்னொரு பிரச்சனை, கல்யாணத்துக்கு நீங்க கூடுதலா பண்ற செலவு கல்யாண மன வாழ்க்கையை வந்து இன்னும் மோசமாக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களோட எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகும். ஒண்ணுமே இல்லை, ஒரு 5-6 மாசம் ஒரு பரவசம் இருக்கலாம். அதுக்கு மேல கல்யாண வாழ்க்கை ஒரு சாதாரண பீரியட். ஆமா, அது ரொம்ப சாதாரண ஒரு வாழ்க்கை. ரொம்ப நம்ம சந்திச்சுக்கிறதுக்கான நேரம் குறைவா இருக்கும். ஒரு சப்போர்ட் இருக்கலாம், மற்றது அந்த அளவுல இருக்குமே தவிர நம்ம கிடைக்கிற அது இனிமே இவர்தான் வாழ்க்கையே இதுதான் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சும்மா. நமக்கு வேண்டிய அடையாளமோ மகிழ்ச்சியோ நம்ம கிட்டே தான் அது உருவாக்க முடியும். நம்மளால செய்ய முடியாதுன்னா இன்னொருத்தனோட சந்தோஷத்தை போய் பிராண்டி கெடுக்காம இருக்கலாம், அவ்வளவுதான் நமக்கு இருக்கிற வாய்ப்பு. பட் நீங்க கூடுதலா இன்வெஸ்ட் பண்ண என்ன ஆகும்? ஒரு கல்யாணத்துல வந்து கொட்டு மொத்தமா பணத்தை எல்லாம் கொட்டினீங்கன்னா, நான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, எப்படி சொல்றது, ஐ மீன் டிவோர்ஸ் வந்து பண்ணணும்னு நான் சொல்லல, பட் பிரிவு அப்படின்றது இருக்க முடியாது. இவ்வளவு அது பேரண்ட்ஸ் சைட்ல இருந்தாலும் சரி, அவங்க சைட்ல இருந்தாலும் சரி, அவள் இவ்வளவு பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், இருந்துக்கோ, ஒழுங்கா இருந்துக்கோ, அவ்வளவுதான். அதுல வந்து ஒரு நோ எக்ஸிட் நோ ரிட்டர்ன் விஷயம் முதல்ல. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஒரு சொசைட்டிக்காக நிறைய இதை ஹேண்டில் பண்ண வேண்டிய தேவை இருக்கும், அந்த ப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். சண்டையில நிறைய இந்த வாக்கியத்தை நான் கேட்காத இந்த குடும்பமா பேசுறதுல நான் கேட்காம என்னன்னா, என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுறதுக்காக நான் இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப காமன். என்னன்னா, நான் வந்து இந்த இவ்வளவு செலவு பண்ணிட்டேன்னா அதன் பிறகு ஏமாற்றமே வரக்கூடாதுங்கிற ஒரு நினைப்பு இருக்குல்ல. பட் லைஃப் அப்படி கிடையாது. ரொம்ப வசதியா வாழ்றது, இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டர்ன் வர இந்த கணக்கெல்லாம் எல்லாமே இருக்கட்டும். மாடு வாங்கணும்னு சொன்னா அது பாலுக்காக வாங்குவோம். பால் வருஷம் ஃபுல்லா பால் கறக்கும்னு உத்தரவாதம் இல்லை. ஆனா மாடு வருஷம் ஃபுல்லா சாணி போடும். நீங்க அதோட கஷ்டம் வந்து தவிர்க்க முடியாதது. அதோட ரிட்டர்ன் அப்பப்போதான் கிடைக்கும். இந்த யதார்த்தத்தை லைஃபுக்கும் அதே தான். நாம ஒரு இதை தேர்வு செய்யறோம்னு சொன்னா அது உங்களுக்கு முழு நேரமும் சந்தோஷத்தையே கொடுத்துட்டு இருக்காது. பட் அது கொடுக்குற நெருக்கடிக்கு வந்து டெய்லி கொடுத்துட்டே இருக்கும். அதை சந்திக்கிறதுக்கு நாம கத்துக்கணும். ஸோ இந்த லைஃபை வந்து புரிஞ்சுக்கிற விதம். இன்னொன்று, எப்பவுமே எல்லாமே திருப்தியா இருக்கும், எல்லாமே நிறைவா கிடைக்கும், எனக்கு ஏமாற்றமே வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் பரவலா வரும்போது அதை நாம ஹேண்டில் பண்ண தெரியாம செலவு பண்ணி அதை அடையறதுக்கு விரும்புறோம். ஸ்ட்ரெஸ் ஷாப்பிங், ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அதெல்லாம் நிறைய ரொம்ப காமனா இருக்கு. ஸ்ட்ரெஸ் ஷாப்பிங், ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் வந்து ரொம்ப காமனா இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வருது,
எவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படிங்கிறதுல குறைஞ்சபட்சம் உங்களுக்குன்னு ஒரு ரூல் இருக்கணும். அது என்ன ஆகுதுன்னு இப்போ நீங்க செலவு செய்து நீங்க சந்தோஷத்தை அடையணும்னு சொன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் செலவு பண்ணி உங்களுக்கு திருப்தி வராது. பட் செலவு பண்ணாட்டி உங்களுக்கு பயமா இருக்கும், பதட்டமா இருக்கும். இது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த எப்பவுமே சரி, நம்ம முதல் மாச சம்பளம் வாங்கின நிறைவும் சந்தோஷமும் ஒரு வருஷம் கழிச்சு இருக்கா? ஆனா இருக்காது. சம்பளம் 2 நாள் லேட்டா வந்தா டென்ஷன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம வந்து இன்னும் நம்ம தயாரிச்சுக்க வேண்டியது. ஏமாற்றங்களுக்கு தான் டிசப்பாயின்மெண்ட் இருந்தே தீரும், டிலே இருந்தே தீரும். நீங்க இதை எதிர்கொள்றதுக்கு உங்களுக்கு முடியலைன்னு சொன்னா நாம வேற குறுக்கு வழிகளை முயற்சி பண்ணுவோம். பட் எல்லா குறுக்கு வழிகளும் பிரச்சனையை பெருசாக்கும், தீர்வை கடினமாக்கும். இதான் அதோட அடிப்படை. டிசப்பாயின்மெண்ட்டை ஏத்துக்கணும், டிலேவை பொறுத்து. டிலே, டிசப்பாயின்மெண்ட் அது இப்போ உங்களுக்கு நிறைய நடக்கும். ஏன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தலைமுறைக்கு நடுவுல வருது. முன்னாடினா பயந்து போய் ஒரு வேலையை செய்யறது, ஒரு மரியாதைக்கு வந்து சரி அப்பா சொல்லிட்டாரு கேட்போம் அப்படின்னு சொல்ற பசங்க இருந்திருப்பாங்க. வெளியில இருக்கிறவங்க கூட உங்ககிட்ட கொஞ்சம் கைண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு குறைந்தபட்ச நிர்பந்தம் இருந்தது, சமூக நிர்பந்தம் இருந்துச்சு. இப்ப எல்லாமே தனித்தனி கிளையா பிரிஞ்சுட்டதனுடைய விளைவு என்னன்னா உங்களுக்கு தாமதம் நடந்தே தீரும். உங்களுக்கு ஒரு கேப் வர்றதுல ஆரம்பிச்சு அல்லது உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு வேலையா இருக்கட்டும், எதுவுமே தாமதமாகும், ஏமாற்றம் இருந்தே தீரும். இது ரெண்டையும் நீங்க எவ்வளவு லைட்டா எடுத்துக்க பழகுறீங்கிறதுல தான் உங்களோட எதிர்கால மகிழ்ச்சி இருக்கே தவிர அதெல்லாம் கிடையாது. நான் நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும்னு சொன்னா பொருட்படுத்துறதுக்கு உலகம் பெருசா தயாரா இல்லை, ஈவன் நீங்க பே பண்ண தயாரா இருந்தாலும். ஸோ செலவு செஞ்சு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியாது. அதுக்கு டிசிப்ளின்ங்கிற பாயிண்ட் எங்க இந்த இடத்துல ஆட் ஆகுதுன்னு சொன்னா, இல்ல நம்ம சமூகத்திலே இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ற ஒரு கான்செப்ட் இல்ல. ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணணும், எனக்கு எவ்வளவு சம்பளம் வருது, நான் எவ்வளவு சேவ் பண்ணணும், எதுக்கு பிரிச்சு நான் இந்த காசை வைக்கணும், எவ்வளவு செலவு பண்ணணும்ன்ற அந்த டிசிப்ளின்றது சமூகமாக நம்ம கிட்ட இல்ல தானே? இல்ல, அதுக்கு தேவை இல்லாம இருந்துச்சு முன்னாடி. அது ஒரு விவசாயம் சார்ந்த முதல்ல அவ்வளவு பொருளாதாரமே இல்ல அப்படி எடுத்துக்கலாமா? அவ்வளவு காசு பெரும்பாலும் நீங்க காசு வச்சுக்கிட்டு நீங்க என்ன பெருசா செலவு பண்ணீங்க கணக்கு போட்டு பாருங்க. 100 வருஷம் முன்னாடி உலகத்தையே ஆண்ட அரசர்களுக்கு இல்லாத வசதி ரொம்ப சாதாரண ஒரு நபருக்கு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவர் கூட இன்னைக்கு கிடைக்கும். சில விஷயம் சொல்றேன், அவங்களால ஒரு போனை வாங்க முடியும். அப்போ அது எல்லாருக்கும் மகாராஜாக்கு சாத்தியமானு கிடையாது. இன்னைக்கு கிடைக்கிற வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு அன்னைக்கு இருக்குமா நமக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற ட்ரீட்மெண்ட், இன்சுலின் 100 வருஷம் முன்னாடி இன்னைக்கு இருக்கிற மாதிரியான இன்சுலின் இது கிடையாது. இவ்வளவு தான். பென்சிலின் எப்ப இருந்தது? ஓகே, 100 வருஷம் முன்னாடி இருந்திருக்கலாம். பட் சொல்றேன், இந்த மாதிரியான சின்ன 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 விஷயங்கள்ல மகாராஜா கிடைக்காதெல்லாம் இப்ப கிடைச்சிருக்கு. கூடுதலா என்ன ஆகுதுன்னா, முன்பு ஒரு பண்ணையார் வீடும் ஏழை வீட்டுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னன்னா, பண்ணையார் 2 பொரியல் வச்சு சாப்பாடு சாப்பிடலாம், வீடு பெருசா இருக்கும். அதுக்கு மேல ஒரு வசதிங்கிறது இல்லை. இப்போ பரவலா பொருட்கள் வந்து உங்களை வந்து உங்க வீட்டுல கொட்டிக்கிட்டே இருக்கு. நீங்க புதுசு புதுசா மாத்துறதுக்கான வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. அந்த உங்களை அட்ராக்ட் பண்ணி வாங்க வைக்கிறதுக்கு கடனுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை தேடி பிடிச்சி கடன் கொடுக்கறதுக்கு ஒரு வழி இருக்கு. நீ எதிர்காலத்தை பத்தி எல்லாம் யோசிக்காத, பாதுகாப்பை பத்தி எல்லாம் யோசிக்காத, தயவு செஞ்சு என் பொருளை வந்து வாங்கிரு அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுக்கு, அதை ஏமாத்துறதுக்குன்னு பல வழிகள் நம்மளை சுத்தி இருக்கு. இது ஒரு புது நெருக்கடி. இது ஸோ இதுக்கு மாட்டிக்காம தப்பிக்கிறதுங்கிறது ஒரு கூடுதல், என்ன சொல்றது, அது ஒரு கூடுதல் திறன். வேற வழி இல்லை, நாம அதை வளர்த்துட்டு தான் ஆகணும். சேவிங்ஸ் செலவை பத்தி, அதை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்ற அந்த கான்செப்ட் எப்படி பாக்குறீங்க? லைக் ஒரு சம்பளம் வருது அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் எடுத்து வச்சிடணும், அது எவ்வளவு கம்மியா இருந்தாலும் சரி நான் சேவிங் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செலவு பண்ணணும் இப்படின்ற விஷயம் நிறைய பேர் இந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்லி பார்த்துருக்கேன். இப்ப அதெல்லாம் நடக்குதா, நடக்கலையா? இல்ல, அதுல பெரும்பாலும் இல்லை. இப்போ ரொம்ப வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு 24 சம்பளத்துல பெரும்பகுதி இஎம்ஐயா கட்டுற அந்த இஎம்ஐ நீங்க கூடாது அப்படின்னு சொல்றீங்களா? கூடாதுன்னு நான் சொல்லல. அதுக்கு ஒரு திட்டம் இருக்கணும். நீங்க 50% கூட கட்டுங்க, உங்களுக்கு அதுல ஒரு திட்டம் இருக்கணும். என்னோட செலவு என்ன, ஒருவேளை எமர்ஜென்சி ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு என்ன செய்யறதுங்கிற குறைஞ்ச மைண்ட்ல ஒரு யோசனை இருக்கணும் இல்லையா? நீங்க பெரும்பகுதி என்ன திருப்பூர்ல 10 வருஷம் முன்னாடி பார்த்தது அங்கங்க இருக்கும். 8000 ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க, 5500 ரூபாய் இஎம்ஐ கட்டுவாங்க, இறுக்கி பிடிச்சி வேலை செய்வாங்க. இப்போ அந்த பண்பு வந்து அது ரொம்ப ரேரா இருப்பாங்க பசங்க. மற்றபடி பாதிக்கு பாதி பேர் ஓரளவு நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போற திங்ஸ் இருக்குல்ல, அதுலேயே வித்தியாசம் இருக்கும். நான் 2003 2004 திருப்பூர்ல வேலைக்கு போன போது ஊருக்கு போறவன்ட்ட நிறைய வீட்டுக்கு வேண்டிய பொருள் இருக்கும். இவங்களுக்கு வீட்டுல மேபி அது ஒரு மியூசிக் பிளேயர், சிடி பிளேயர் இருக்கும், ஏதோ ஒரு பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு போறதுங்கிறது இருக்கு. இப்போ அந்த இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ செலவு எப்படி இருக்குன்னு சொன்னா, பைக்கு, போனு, அந்த மற்ற வேண்டிய அந்த கொஞ்சம் காஸ்ட்லியான மெர்ச்சன்டைஸ் இதை மாதிரி வாங்கிக்கிற போக்கு இருக்கு சார். வீட்டுக்கு போகும்போது கேஷுவலா போறாங்க, குறைச்ச லக்கேஜோட போறாங்க. ப்ரிஃபரன்ஸே மாறி இருக்கு.
இப்போ பாக்குறது எப்படி இருக்குன்னா, பசங்கள்ட்ட ரேண்டமா நான் செக் பண்ணும்போது எங்க செலவு பண்றீங்க பணத்தை? 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க மாச கடைசியில ஒண்ணும் இல்லை அப்படி. எனக்கு அது ஷாக்கிங்கா இருக்கு. இந்த சம்பளத்துல எப்படி மாச கடைசியில வெறுங்கையோட இருக்க முடியும்? ஒரு பையன் 25 வயசு பையன், 26 வயசு பையன் யோசிச்சா எங்க தான் செலவு பண்றீங்கன்னு கேட்டா அவங்க சொல்றது ஸ்விக்கி, ஜொமேட்டோ, குரூப்பா வெளியில சாப்பிட போறது. இதுல பெரும்பாலும் பணம் செலவாயிடுது. ஐபோன் இஎம்ஐ அது ஒண்ணு இருக்கு. பைக்கு, பெட்ரோல் போடுறது, ஒரு பைக் பெட்ரோல் போடுறது, இல்ல அதுலயும் நிறைய சிரமப்படுறாங்க. இது ஒரு பரவலா பார்க்க முடியுற ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ எதிர்காலத்தை குறித்த நிர்பந்தத்தை பசங்க கிட்ட உருவாக்குறதுல ஒரு பெரிய தோல்வியை முந்தைய தலைமுறை சந்திச்சிருக்கு. அது அது உறுதி, அது ரொம்ப உறுதி. இதோட மோசமான பின்விளைவு என்னன்னா, முந்தைய தலைமுறையும் இந்த இந்த லூப்ல தான் இருக்காங்க. இந்த இதுல மாட்டிட்டாங்க. இப்போ அந்த டிசிப்ளின்ங்கிறதுல இருந்து வெளியில வந்துட்டு ரிஸ்க் தெரியாம இன்வெஸ்ட் பண்றது, ஒரு அதீத நம்பிக்கையில பசங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கால்குலேட்டிவா ரிஸ்க் எடுக்க தெரியாத அளவுக்கு பணத்தை கொடுக்கறதுன்னு சொல்லி இந்த மாதிரியான தவறுகள் நம்ம பரவலா பார்க்கணும். கமிட்மெண்ட்ஸை குறைச்சிக்கணுமா நீங்க சொல்றது? ஆமா, அதுல சில விஷயத்துக்கு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பைக்கு, வெளியே போறது, படத்துக்கு போறது, இப்ப இந்த மாதிரி நிறைய ஒரு மாசத்துல பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்ப இதெல்லாம் கம்மி பண்ணி தான் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அச்சீவ் பண்ண முடியுமா, இல்ல இத ப்ராப்பரா பண்ணி? ஆமா, தேவையை ஒழுங்குபடுத்துறது தான் முதல். ஆசைப்படுறது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணுங்கிறது இல்ல. நீங்க நிஜமா நீங்க உங்களோட திறமைய, உங்களோட பலத்தை காட்ட வேண்டியது எங்க அப்படின்னு சொன்னா, இது இல்லாம இதெல்லாம் இல்லாமலும் கூட என்னால நல்லா இருக்க முடியும் அப்படின்னு காட்டுறது தான். எல்லாரும் காட்டுற ஒரு சூப்பர் பைக்கோட தேவை என்ன? சென்னை மாதிரியான ஒரு நகரத்துல, இல்ல ஏதோ எனி தமிழ்நாட்டு நகரம், 200 சிசி பைக்கை இந்த ஊர்ல வாங்க வேண்டிய தேவை என்ன? அந்த கேள்விக்கு பதில் இருக்கணும் இல்லையா? இந்த கேள்வியோட இதுக்கு இல்லை. ஐபோன் அதோட அதுல அதிகபட்சமா அதுல இருக்கிற ஒரே ஒரு பாசிட்டிவ் அம்சம் சேஃப்டி. உங்களுடைய தரவுகள் பாதுகாப்பா இருக்கும். உங்க கால் ஹேக் பண்றது, இதெல்லாம் ஒப்பீட்டளவுல கஷ்டம் அதுல, அவ்வளவுதான். இந்த தேவையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஐபோனை வாங்க வேண்டியவர்கள் அநேகமா வாங்குறது இல்லை. டேட்டா சேஃப்டி பத்தி அவங்க பெருசா கவலைப்படுறது இல்லை. ஆனா அந்த தேவை இல்லாத பசங்க அதை வாங்குறதுக்கு முற்படுறாங்க. காரணம் என்னவா இருக்கும்? ஏன் ஐபோனை வாங்குற? பிகாஸ் இட்ஸ் ஐபோன். விளம்பரம் அதுதான். ஐபோன்கிற ஒரு காரணம் தான். அதுக்கு கொண்டு போய் நீங்க 15,000 ரூபாயில செய்யற ஒரு விஷயத்தை அதுல பெருசா செய்யறதுக்கு கொண்டு இல்லை. நீங்க ப்ளூடூத்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதுன்ற மாதிரியான நாம வீடியோஸ் எல்லாம் கூட பார்த்திருப்போம். அதை கிரிட்டிசைஸ் பண்ற வீடியோக்கள் எல்லாம் பார்த்திருப்போம். ஸோ சிம்பிள். கௌரவங்கிறதுக்கு மேல ஒன்றும் இல்லை. சூப்பர் பைக்குங்கிற பெரிய 200 சிசி 220 சிசிங்கிற பைக்குங்கிறது அது ஒரு மற்றவங்கள்ட்ட சீன் போடுறது. அந்த பாஷையிலே சொல்றேன், சீன் போடுறதுங்கிறதுக்கு மேல அதுக்கு ஒரு தேவையில்லை. இந்த சூப்பர் பைக், ஐபோன் எல்லாத்தையுமே அதோடய நம்ம பார்க்கலாம். நான் அப்படி பார்ப்பேன் சொல்றதுல. அதாவது வந்து உங்களுக்கு செலவு தாராளமா பணம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுல கொண்டு போய் கொட்டுறவங்களை பத்தி கவலை இல்லை. பட் மற்றவங்களை பார்த்து அந்த காப்பி அடிக்கிறது இருக்குல்ல, நாம காப்பி அடிக்கிறோம்னு சொன்னா இதுல பாசாங்கு பண்ணலாம். அப்படி நீங்க பொருளை காட்டித்தான் நீங்க உங்களுடைய கெத்தை காட்ட விரும்புறீங்கன்னா ஐம் சாரி, உங்களுக்கு ஏதோ ஒரு போதாமை இருக்கு. உங்களோட பர்சனாலிட்டியில உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுடைய திறமை மீது உங்களுக்கு ஏதோ மரியாதை இல்லாம இருக்கு, அல்லது நீங்க திறமையே இல்லைன்னு நம்புறீங்க. இப்படி இருந்தால் ஒழிய உங்களுக்கு ஒரு எல்லாத்தையும் முடக்கி, அவசியமான தேவைகள் எல்லாத்தையும் முடக்கி நீங்க பொருள்ல போய் விட மாட்டீங்க. இது நான் ஜென்சிக்கு மட்டும் சொல்லல, எக்ஸ் ஒய் எல்லாத்துக்கும் சேர்த்தே சொல்றேன். ஒரு பொருளை தேடி போறீங்கன்னா நீங்க ரிசர்ச் பண்ண வேண்டியது என்கிட்ட என்ன போதலன்னு தான் நம்ம பார்க்கணும். பொருளை அடிமையா இருக்கிறதுக்கு சொல்றேன். இதுதான் நிறைய பெரும்பாலான அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நமக்குள்ள போடலாம். இப்போ ஒரு பைக் வாங்குறதுக்கு பதிலா அதை நம்ம படிக்கிறதுலயோ அல்லது நமக்கு என்ன தேவைங்கிறதுல அது உங்களோட தனிப்பட்ட எல்லாரும் அதானே செய்யறோம். இப்போ ஒருத்தர், நான் பல்லடத்துல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாரு. அந்த பையன் நல்ல வசதியான பையன். அவருக்கு அந்த கோழி சண்டை தான் அவரோட பேஷன். விடிய காலையில 5 மணிக்கு சும்மா எழுப்பி விட்டாலும் எந்திரிக்க மாட்டான் பையன். 8-8:30 வரைக்கும் ரூம்ல தூங்கி எழுப்புறதுக்கு முடியாது. இந்த கோழி சண்டைக்குன்னா ஒன்றும் டக்குன்னு 5:30 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி அந்த வயர் கூடையில கோழியை வச்சுட்டு பத்திரமா இங்கே வச்சுட்டு பைக் ஓட்டி நல்லா திருத்தமா கிளம்பி பைக்ல போய் அந்த சண்டைக்கு போயிட்டு வருது. அது கோழி சண்டையில கிடைக்கிற பணம் இல்லை, நீங்க அதுக்கு போடுற உழைப்பு இருக்குல்ல. நீங்க கோழியை வளர்க்குறீங்க, நீங்க அதுக்கு வெயிட் பண்றீங்க, ஒரு போட்டிக்காக காத்திருக்கீங்க. அங்க போய் உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு, என்ன நடக்குமா நடக்காதா, எல்லாத்துக்கும் மேல உங்க கோழி மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இது ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, அவங்க ஜெயிக்கலன்னா கோழியை தூக்கி போட மாட்டாங்க அடுத்த ஆட்டத்துக்கு. ஸோ வாழ்க்கை அப்சஷன்றது ஓகே, ஒரு நல்ல அப்சஷன் வச்சுக்கிறது. நீங்க உழைக்கணும், நீங்க காத்திருக்கணும், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டையும் எந்த இடத்துல செய்றீங்களோ அது உங்களுக்கு நிஜமான ஒரு திருப்தியை தரும். ரொம்ப சிம்பிள். நீங்க ஐபோன் வாங்குறதாவே இருக்கட்டும்,
ஒரு 1,00,000 ரூபாய்க்கு ஐஃபோன்னே இருக்கட்டும், 50,000 ரூபாயை சேர்த்துட்டு 50,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறேன்னு சொன்னீங்கன்னா அந்த 50,000 ரூபாயை சேர்க்கிற 6-7 மாசம் இருக்குல்ல, 6-7 மாசம் 1 வருஷமோ, அந்த காலம் உங்களோட ஐபோன் மீதான திருப்தியை வந்து கூட்டும். பட் நாம என்ன செய்யறோம்? நான் ஐபோன்ங்கிறது சும்மா ஐபோன் வச்சிருக்கவங்களை குறை சொல்றதுக்காக சொல்லல, எளிமையான உதாரணங்கிறதுனால சொல்றேன். ஸோ அந்த அதை சேவ் பண்ணிட்டு இந்த போனை வாங்க போறோம் போது அந்த 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 பொருள் உங்களை இன்னும் திருப்தியா வச்சிருக்கும், உங்களை காத்திருக்கிறதுக்கான திறமையை பத்திரமா வச்சிருக்கிறதுக்கு, அந்த பொருளை இன்னும் பத்திரமா வச்சிருக்கிறதுக்கு ஒரு இன்னும் முழுமையா பயன்படுத்துவீங்க. அந்த பொருளை 6 மாசம் காத்திருந்திருக்கோங்கிறது உங்களுக்கு பல விதத்துல உதவி செய்யும். அதுக்கு செய்ய தயாரா இருக்கோமா அப்படிங்கிறது ஒண்ணு. கூடுதலா உங்களுக்கு பாதுகாப்பா இருந்தீங்கன்னா நீங்க எடுக்கிற முடிவு இருக்குல்ல இன்னும் பெட்டரா இருக்கும். பதட்டத்துல தான் நாம ரொம்ப மோசமான முடிவுகள் எடுப்போம். டிலே பண்ணி எடுக்கணும். ஆமா, காத்திருக்கிற அவகாசம் 5 நிமிஷத்துல முடிகிற வேலையை நீங்க உடனே செஞ்சிடணும்னு சொல்லுவாங்க. ஒரு ரூல். 5 மினிட்ஸ்ல அந்த வேலை முடிவுனா தள்ளிப்படாத, செஞ்சிரு. ஆஃபீஸ் வேலை, பர்சனல் வேலை, இல்ல ஒரு இடத்துக்கு கடைக்கு போயிட்டு வருது, இது எதுவா இருக்கட்டும், 5 நிமிஷம் தான் அந்த வேலையை எடுக்கணும்னு சொன்னா 5 நிமிஷத்துல பண்ணிடுங்க. இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆயிடும், விட்டுருவோம். அது எல்லாமே சேர்ந்து வேற பெரிய வேலைக்கு எடுத்து விட்டுருவோம். அதே போல இந்த மாதிரி செலவுகள்ல வந்து 2-3 கேள்வியை கேட்டுக்கணும். இது அவசியமா? இது எனக்கு அஃபோர்டபுளா? இது இல்லாம என்னால வாழ முடியுமா? இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கேட்கறது இல்லை. இல்ல அப்படியும் இல்லையா, எனக்கு வந்து அந்த கிரேவிங் இருக்கு, என்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கணும். முதல்ல சொன்னது ஒரு பாதி பணத்தை சேர்த்துட்டு மீதியை வாங்குங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அது உங்களை பொருளை அந்த 6 மாசம் என்ன செய்யும்னா உங்களோட முடிவுல ஒரு மாற்றத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. அல்லது வாங்கினீங்கன்னா கூட பொறுப்பா வாங்குவீங்க. இல்லை அதை விட்டுடலாம், அதுவும் வேணாம், சின்ன இதுல எனக்கு சின்ன விஷயங்கள்ல வாங்கிடுறேன்னு சொன்னா ஒரு 2-3 ரூல்ஸை வச்சுக்கலாம். இந்த மாசத்துக்கு என்னோட தண்ட செலவுக்கு இதான் பட்ஜெட், இந்த பட்ஜெட் தாண்டக்கூடாது ஒண்ணு. அல்லது 200 ரூபா வரைக்கும் நான் ஒரு பொருளை யோசிக்காம வாங்கிடுவேன். 200 ரூபாய்க்கு மேல நான் ஒண்ணு எங்க அம்மாட்ட கேட்கறேன், யார் கன்வீனியன்ட் எங்க அம்மாட்ட செக் பண்ணிட்டு வாங்குறேன், அல்லது என் பார்ட்னர்கிட்ட செக் பண்ணிட்டு வாங்குறேன். இப்படி ஒரு ரூல் வைக்கலாம். அடுத்ததா 2வதா ஒரு பொருளை வாங்க மாட்டேன், அது எவ்வளவு சீப்பா இருந்தாலும் சரி. ஏற்கனவே ஒண்ணு இருக்கு இருந்தாலும் அப்படின்றதுல வாங்க மாட்டேன். இந்த மாதிரியான சின்ன விதி இது எனக்கு பொருந்துருது, உங்களுக்கு அது வேறையா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா இந்த மூடு போயிரும், இப்பயே வாங்கிடலாம்னு அது பரபரப்புறன்னு இருக்கும். ஒரு கட்டத்துல அதை நீங்க நிறுத்தவே முடியாது. என்னன்னா பதட்டமா இருக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய செலவு பண்ற ஆட்களை பாக்குறேன். நீங்க வீடு கட்டுறேன்றவங்க, அல்லது இன்னொரு தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்றவங்க, ஒரு கார்ல லாபம் வரல இன்னொரு கார் வாங்கி விடலாம்னு யோசிக்கிறவங்க எல்லாம் கூட உண்டு. இப்ப இந்த டாக்டர் சரி அது ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க. நீங்க தொழில் பெருசா இருந்துச்சுன்னா கடன் நிறைய வாங்கலாம், கடன் ரொட்டேஷனுக்கு ஆகுன்றதுனால தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்றவங்க உண்டு. அப்படி செஞ்சவங்களையும் பார்த்துருக்கேன். ஸோ இது ஒரு நான் மென்டல் ஹெல்த்துங்கிற அந்த கோணத்துல பேசுறதுனால நான் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபைனான்சியல் டிசிப்ளினை வந்து எப்படி செய்யலாங்கிறதுல எனக்கு இல்லை. அதுக்கு நீங்க தேடினீங்கன்னா நிறைய கிடைக்கும், ரொம்பவும் வேண்டாம். சுத்தி இருக்கவங்களை டிஸ்கஸ் பண்ணா போதும். இன்னொன்னு, இந்த ட்ராப்புக்குள்ள மாட்டாம இருக்கிறதுக்கு சில அடிப்படையான தனிப்பட்ட செயல்கள் செய்ய முடியும். உங்களுக்கு சரியான சுற்றம் இருந்தால், சப்போர்ட் சிஸ்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கிரேவிங் குறைவா இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அண்ட் இந்த இன்ஸ்டாகிராம் எரால பேச எல்லாரும் தயார், கேட்க ஆட்கள் குறைவா இருக்கு. நம்ம அதுல கொஞ்சம் கேக்குறது நீங்க 30 செகண்ட்ல ஒரு ஷார்ட்ஸ்ல பேசுனீங்கன்னா சீக்கிரம் முடி, துணை நீ ஏன் பேசுற, ஒரு நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு எனக்கு கன்வீனியன்ட்டா நீ பேசி முடிக்கிறியோ அவ்வளவுதான். அது எல்லாருக்குமே இருக்கு. எனக்கு ஒரு இது தொழிலா செய்யும் போது 10 வாட்டி சொன்னா கூட கேட்பேன். ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க 2வது 3வது வாட்டி சொன்ன எத்தனை வாட்டி இதே சொல்றாரு, விஷயத்துக்கு வா அப்படின்றது வந்துடும். இது எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு பிரச்சனை. ஆனா நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி இந்த ஒரு பட் அதை பண்ணல அப்படின்னா நீங்க சொல்ற அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இவர்கள் போறதுக்கான வாய்ப்பு, எல்லாரும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ நான் சொல்றேனே, இதுல இருந்து விலகி பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட இதனுடைய குறைந்தபட்ச தாக்கம் கட்டாயமா இருக்கும். ஒரு ஆசை இருக்கும், ஃபோன் பழசாயிடுச்சு மாத்தலாம், அது நல்லா இருந்தாலும் கூட ஃபோன் பழசாயிடுச்சு மாத்தலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த கேமை கொஞ்சம் சேஃபா ஆடுறது அப்படிங்கிறது அந்த ஒரு முடிவுக்கு போகலாம். கூடுதலா இவங்களுக்கு ஒரு போதாமை இருக்கிறது இருக்குல்ல, இது என்னன்னு சொன்னா நாம ஒரு சோஷியல் அனிமல். நிறைய பேர் நம்ம கூட பேசுறதுக்கு ஆளுகள் இருக்காங்க, சப்போர்ட்டுக்கு ஆளுங்க இருக்காங்கும் போது நான் கொஞ்சம் தைரியமா இருப்பேன். அதே போல எனக்கு வந்து ஒரு பெருசா நான் செலவு பண்றவன் இல்லை, என்னால என்னோட செலவை கட்டுப்படுத்த முடியுங்கிறது ஒரு சேலஞ்ச். அதை செய்யும் போது என்னால என் வேலையோ அல்லது மற்ற பிரச்சனைகளையோ ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஆப்பிரிக்க பழங்குடிகள்கிட்ட எடுத்த சில ஸ்டடி சொல்றது என்னன்னு சொன்னா, அவர்கள் தங்களுடைய ஆண்டு வருமானத்துல 14% திருவிழாக்கு செலவு பண்றாங்க. நம்ம ஊர்ல பார்க்கும்போது ஆன்லைன் கேமுக்கு வந்து மக்கள் அதிகம் செலவு பண்றாங்கன்னு ரிசர்ச் சொல்லுது நம்ம ஊர்ல. ஸோ பாவர்ட்டி அல்லது போதாமை அல்லது வந்து ஒரு ப்ரெஷர்ல நாம வந்து நிறைய தப்பா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ராப்பர் ஒரு டீமை
நம்மளை சுத்தி இருக்குன்னு வச்சுங்களேன், இதை வந்து இல்லை இப்போ செய்யாத அப்படின்னு சொல்றதுக்கான ஆட்கள் சுத்தி இருக்கும்போது அந்த பைஸ்டாண்டர் எஃபெக்ட்ல நாம அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துவோம். விடுறா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்கும்போது நாம் என்ன செய்வோம்னா நம்மளை கண்ணை மூடிட்டு அந்த செலவு செய்யறதுக்கான வாய்ப்பு தான் உண்டு. ஒரு செலவை என்னால் கட்டுப்படுத்த முடியல. அது இல்லாமல் நான் வந்து நிறைய வேலை பார்க்குறேன், நிறைய பேரை நான் பார்க்குறேன். இப்போ வந்து ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிறாங்க, நான் வந்து 24 hours ஸ்விக்கி ஓட்ட போகிறேன், 24 hours நான் ஜொமேட்டோ ஓட்ட போகிறேன். நான் வந்து பணத்தை வந்து அவங்க சேவ் பண்ணுறதை பற்றி பேசி நான் பார்த்தது கிடையாது. பட் அதெல்லாம் ஒரு ஜேர்னியாக அவங்க இன்ஸ்டாகிராமில் போடுறதுலாம் நான் நிறைய பேர் அந்த மாதிரி நான் பார்க்குறேன். நான் வந்து காசு சம்பாதிக்கிறேன் பாருங்க, ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிறாங்க, 30 days சேலஞ்ச், 365 days சேலஞ்ச். அதெல்லாம் நான் இவ்வளோ சம்பாதிக்க போகிறேன், அதுக்கு நான் தூங்காமல் வண்டி ஓட்டுவேன். ரொம்ப அவங்களுடைய இப்படின்றதுக்குள்ள என்னன்னா நடக்கலாம், அதுல அவங்க லைஃப் ரிஸ்க் பண்ணி இந்த மாதிரி நிறைய பண்றாங்க. ஆனா அவங்களுடைய அந்த ரொட்டீன்ல அவங்க செலவெல்லாம் கம்மி பண்றாங்களா, அவங்க லைஃப் ஸ்டைல் ஏதாவது மாற்றம் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வரல. பட் நான் அந்த செலவை கம்மி பண்ணல, பட் என்னுடைய வருமானத்தை நான் கூட்டிக்கிறேன். அதுக்கு நான் வந்து 8 hours நான் ஒர்க் பண்ண மாட்டேன். 8 hours நான் ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறேன், அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 4 hours நான் ஸ்விக்கி ஓட்டுறேன், அடுத்த ஒரு 2 hours நான் இன்னொரு பார்ட் டைம் பண்ணேன். இப்படி பண்ணி அதை லாங் ரன்ல மேனேஜ் பண்ண முடியுமா? ரொம்ப சிலருக்கு அது சாத்தியப்படலாம். இதுல சொல்ற பல பேர் அது அந்த அந்த சேலஞ்சுக்கு எந்த அளவுக்கு நேர்மையா இருந்தாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வந்து நான் செலவு குறைக்க மாட்டேன் சம்பாதிப்பேன் அப்படின்னீங்கன்னா செலவுக்கு செலவு குறைக்க மாட்டேன்னு அவங்க சொல்லல. அவங்க லைஃப் ஸ்டைல பார்க்கும்போது எனக்கு தெரியுது அது அந்த சைட்ல அவங்க போவே இல்லை. நான் இல்ல ஆனா யதார்த்தத்துல நடக்குது. ஒரு கட்டத்துல நிறுத்த முடியலன்னு சொன்னா இதுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது, நீங்க கொட்டிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்னு அதுல இருந்து வெளியேறது ரொம்ப சிரமம். அது ஒரு ஒன் வே, நீங்க முழுங்கிட்டே இருக்கும் உங்ககிட்ட இருந்து, நீங்க மேல 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 கொட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு இது மாதிரி தான், ஒரு கோகைன்னா இல்ல ஹெராயின் அடிக்ஷன் மாதிரி தான் அது. ஸோ இந்த மாதிரியான சவால்கள் நீண்ட காலத்துக்கு வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. உடம்பு போயிடும். அதை விட நான் அந்த ஏரியாக்கே போட பிசிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்க்கே நான் போகல. உங்களால நீண்ட காலம் செய்ய முடியாது, அதை விட முக்கியம் எல்லாராலையும் செய்ய முடியாது. அந்த உறுதி வந்து எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. அண்ட் இது இப்போ நாம இருக்கிற காலம் ரொம்ப குறைவான காலத்து எல்லாமே இருக்கிற ஒரு மாதிரியான லைஃப். ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு செய்தி கூட நீண்ட காலத்துக்கு நீடிக்காது. எல்லாமே டக்குன்னு இன்ஸ்டன்டா ரிசல்ட் கேட்கிற ஒரு டைம்ல நாம இருக்கோம். அப்போ என்ன ஒண்ணு, நம்ம சேலஞ்சே அப்படிதான் பண்ணுவோம், அல்லது ஏதாவது ஃப்ராட் ஏதாவது பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோமே தவிர இந்த மாதிரி சாகசம் செய்வது அப்படிங்கிறது அது ஒரு லைஃபோட ஒரு சின்ன பார்ட்டா தான் இருக்க முடியும். தினசரி வேலையா அது இருக்க முடியாது. பட் வேற டிசிப்ளின்ங்கிறது அப்படி இல்லை. உங்களோட எல்லா வகையிலையும் உங்களுக்கு வந்து ஒரு நீண்ட காலத்துல உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குற விஷயம். இப்போ குழந்தைகளை வளர்க்கறதுல இருந்தும் கூட இதை செஞ்சுட்டோம்னு சொன்னா நம்மளோட எல்லா வேலையும் உங்களுக்கு குறைஞ்சிடும். உங்களுக்கு பாடம் நடத்துறதுல இருந்து அவங்க உங்களோட லைஃப் டிசிப்ளினை வந்து வலியுறுத்தும் போது, நான் டிசிப்ளின் சொன்னா மிலிட்டரி டிசிப்ளின்லாம் நான் கேட்கல. குறைந்தபட்ச வேலை, அதற்கு ஒரு உறுதியான நேரம் ஒதுக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கணுங்கிறது. இது ஒண்ணு. இந்த ஒரு இடத்த விட்டுட்டு நீங்க வேற எங்க வேலை செஞ்சாலும் அதனால பிரயோஜனம் இல்லை. இது ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துற மாதிரி. அது சிம்பிளான உதாரணம்னு அப்படிதான் வச்சுக்க முடியும். அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டா அதுக்கு 1000 வழி இருக்கு. நான் இதை விட்டுட்டு என்ன பண்ணலாம் பண்றதுக்கு அதை பண்ண முடியும், வேற சாத்தியமே கிடையாது. நீங்க உங்களுக்கு 1000 ட்ரீட்மெண்ட் இருக்கலாம். பட் உங்களோட நீங்க இப்போ பிசிக்கலா நீங்க எவ்வளவு ஒழுக்கத்தோட உங்களோட சாப்பாட்டுலையும் உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியில எவ்வளவு ஒழுக்கமா இருக்கீங்களோ அதுதான் உங்களோட நோயை தடுக்கிறதுலையும் அல்லது வந்த நோயை தீர்க்கிறதுலையும் உதவி செய்ய முடியுமே தவிர, நான் எவ்வளவு வேணா இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன், டாக்டரும் ஹாஸ்பிட்டலும் வேலை செய்யணும்னு சொன்னா நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகுது. தற்காலிகமா ஏதாவது ஒரு வேலை செய்யலாம். அண்ட் அது கேட்கிற பணம் இருக்குல்ல, அதுக்கு கொட்ட வேண்டிய பணம் நீங்க நினைக்கவே முடியாது. அது எல்லாமே நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம். எப்ப வேணா அது நிக்கலாம். உங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும். என் வேலையில என்ன நம்பி இருக்கு என்னோட அலுவலகம் அப்படின்னு ஒருத்தர் மிதப்புல இருக்க முடியாது. எனி மொமெண்ட் யாரு வேணா ரீப்ளேஸ் பண்ணப்படலாம். நம்பி எல்லாம் ஈவன் ஃபேமிலிலையும் கூட. இப்போ குடும்பம் வந்து ஒருத்தரையே நம்பிட்டு இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்க இல்லைன்னாலும் கூட குடும்பம் தான் வேலையை பார்க்கும். ஸோ நாம நியாயமா இருக்க வேண்டியதும் நேர்மையா இருக்க வேண்டியதும் நம்மளோட தனிப்பட்டதுக்கு தான். அதுக்கு இதை தவிர வேற ஷார்ட்கட்டே கிடையாது. நான் இப்ப ஒரு அடிப்படை ஒழுங்க சொல்றேன். குறைந்தபட்ச டிசிப்ளின் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். அடுத்தவர்களுக்கு செய்யறதுலையும் சரி. அண்ட் வேற சின்ன சின்ன டிப்ஸ்னா வேணா நீங்க ஆட் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு செஞ்சுக்கிறத விடவும் நீங்க பிரம்மாண்டமா கல்யாணம் பண்றதுங்கிறதோட பர்பஸ் என்னன்னு சொன்னா எல்லாரையும் கூப்பிடணும், எல்லாரும் என்னை வந்து அட்டன் பண்ணணுங்கிறது. பட் உங்களுடைய செலவு என்னன்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா ஒருத்தன் கோச்சிட்டு போவான், அல்லது நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு யாரும் அவனும் பெருசா இல்லையானு சொல்லி பிரம்மாண்டமா இல்லையான்னு இருப்பாங்க. ஆமா, சிம்பிள். நீங்க 40 வெரைட்டி போடுவீங்க, அது சரியில்லாம போயிடும் என்ன அப்படின்னு ஒரு வார்த்தையில அவங்க முடிச்சிடலாம். நீங்க கொட்டின பணத்துக்கு உண்டான ஒரு ரிட்டர்ன் வரலன்னு நம்ம நினைப்பீங்க. ஆனா கூட்டத்தை சேர்க்கறதுக்கும் கூட்டத்தை
உங்க பிடியில வச்சுக்கிறதுக்கும் இன்னும் 100 வழி இருக்கு. செலவு செய்ய முடியாத வழிகள் இருக்கு. அந்த மாதிரியான ஆட்களை நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு எங்க வீட்டுக்கு ஒரு தோழர் ஒருத்தவங்க திருச்சியில இருந்து வராங்க தஞ்சாவூருக்கு. சின்ன பொண்ணு, 18-19 வயசு இருக்கலாம். ஸ்கூல் முடிச்சவங்க ஒரு கட்சி வேலைக்காக வராங்க. வர்றவங்க வர்ற வழியில இந்த திருச்சி இந்த டவுன் பஸ் ரெண்டு டவுன் பஸ் ஒரு ரூட் பஸ் ஏறி வர்றாங்க இல்லையா, அந்த பஸ்ல கட்சி சொல்லி அந்த கொள்கையை சொல்லி நிதி வசூல் பண்ணி கர்ச்சீஃப்ல கட்டி எடுத்துட்டு வந்து எங்க அப்பாட்ட கொடுக்குறாங்க. தொடர் வர வழியில நிதி வசூல் பண்ணிட்டு வந்து எனக்கு அப்படியே இன்ன வரைக்கும் குறைச்சலா 25 வருஷம் இருக்கும் இது நான் பார்த்து போகவே இல்லை. இந்த ஒரு செயல் இருக்குல்ல, இதை நம்ம செய்யறோம்னா நமக்கு அந்த திருப்தி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க சின்ன வயசுல இருந்து உங்களுடைய மெமரி தான் உங்களோட பெரிய உங்களை வந்து சந்தோஷமா நிறைவா அண்ட் உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு என்னன்னு சொன்னா உங்களோட நல்ல மெமரி தான். இந்த நல்ல மெமரிஸை செலவு பண்ணாம உங்களால சம்பாதிக்க முடியும். அதை செய்யறதுக்கு அதை நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சில மெட்டீரியலை வச்சு பண்றோம். ஃபேஸ்புக் போஸ்ட போடுறோம், இதெல்லாம் டக்குன்னு எல்லாரும் மறந்துடலாம். பட் உங்க உழைப்புல இருந்து கிடைக்கிற ஒண்ணு அது அவ்வளவு சுலபத்துல அது அந்த லஸ்டர் போகாது. இன்ஃபேக்ட் அது இன்னும் மேம்படலாம். இந்த மாதிரி சின்னதா நிறைய விஷயம் இருக்கு. சில மற்றவர்களுக்காக நீங்க பங்களிக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு நிஜமா ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. ஸோ கஷ்டமா இருந்தாலும் அதை நோக்கி முயற்சி பண்ணலாம். அப்படி இருக்க ஆளுங்கெல்லாம் செலவை வந்து டைம் அண்ட் மத்தவங்களுக்கு கொடுக்குற ஸ்பேஸ், மத்தவங்க நிக்கிறதுன்றதுமே ஒரு அது ஒரு செலவா பார்க்கணும் அப்படின்றது அதுக்கு கொஞ்சம் கஷ்டம். கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் மெனக்கெட்டு கத்துக்கிட்டோம்னு சொன்னா அதன் பிறகு லைஃப் வந்து ரொம்ப இலகுவா இருக்கும். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. செலவுகளுக்கும் பொருட்களுக்கும் சேர்த்தே தான். ஒரு கட்டத்துல உங்களோட ஒரு 1000 ரூபாய்க்கான பணம் 1000 ரூபாய் பணம் ஒரு வருஷம் கழிச்சும் 1000 ரூபாய் தான். பட் 1000 ரூபாய்க்கு வாங்குற ஒரு பொருளை 1000 ரூபாயை நீங்க சிம்பிளா தூக்கி குப்பையில போட மாட்டீங்க. அதோட மதிப்பு 500 ரூபாயா குறைஞ்சாலும் கூட. பட் 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு வாங்கின ஒரு பொருளை ஒரு மாசம் கழிச்சு இது உபயோகம் இல்லை, இடத்த அடைக்குதுன்னு சொல்லி நீங்க தூக்கி போடலாம். ஸோ அதனால தனிநபர் பிரச்சனை மட்டுமே கிடையாது. ஏன்னா பொருளாதார நிபுணர்கள்லாம் அணுகிறது எப்படின்னா, நீ வாழ்றதே வேஸ்ட் பண்றான். 25,000 சம்பளத்துல இது கூட நீ பண்ணலையா, அதை பண்ணலையா, போய் அந்த வண்டியை ஓட்டு இதை ஓட்டு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த டிப்ஸ் எல்லாம் அவங்களே கொடுக்குறாங்க. சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி அவங்களே சொல்றாங்க. அண்ட் இது ஒட்டுமொத்தமாக உனக்கு வாழ தகுதி இல்லை, உனக்கு சம்பாதிக்க தெரியல, சமூகத்துல எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தனிநபர் பிரச்சனையாவே முடிஞ்சிருது. இல்ல அந்த மோட்டிவேஷன் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. அந்த டாக்டர் ஏன் 4 ஸ்கேன் சென்டர் வச்சு ஏமாறுறாரு, அகலக்கால் வச்சுட்டாரு அப்படிங்கிறத கூட நான் பெருசா பார்க்கல. அதை விடவும் முக்கியம் என்னன்னா, இவர் இந்த பிரச்சனை குறித்து விவாதிக்க முடியாத ஒரு சமூக சூழல், அவரோட தனிப்பட்ட சாய்ஸ் 5 கோடி 10 கோடியாவே இருக்கட்டும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு டாக்டர் ஒரு 47 வயசான ஒரு ஹைகோர்ட் லாயர் வந்து இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர 100 வாய்ப்பு இருக்கு. இது ஏன் இல்லாம போகுது அப்படின்னு சொன்னா இந்த ஒரு சில நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் ஒரு காரணம் இருக்கு. பிலீஃப் சிஸ்டம் எவ்வளவு ஸ்ட்ராங்னா, நான் சங்கீத ஸ்வரங்கள் பாட்டு இருக்குல்ல அழகன் படத்துல, அப்போ வந்து இது நல்ல பாட்டுனா இளையராஜா பாட்டுங்கிறது தான் சின்ன வயசுல நம்ம பாக்குறது இல்லையா. சுத்தி இளையராஜா ஃபேன்ஸா இருந்தா நம்ம என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இளையராஜா சாங்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு ஒரு பிலீஃப். இதுக்கு போயாச்சு. அழகன் படத்து பாட்டு எங்க அண்ணன்ட்ட சொல்றேன், 8வது படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்பதான் கேட்க முன்னாடியே வந்துருச்சு அந்த படம். அப்பதான் இந்த டிஸ்கஷன் வருது, இளையராஜா பாட்டுன்ற. இளையராஜா பாட்டுலாம் இல்லை, அது மரகதமணி பாட்டு அப்படிங்கிறாங்க. நான் நம்பல. ஏன்னா என் பிலீஃப் என்னன்னா, நல்ல பாட்டுனா அது இளையராஜா பாட்டா தான் இருக்க முடியும். அதே தான் அண்ணா நகர் முதல் தெரு பாட்டே அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, எனக்கு என்னோட பிலீஃப் சிஸ்டம்னால நான் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, அது இல்லைன்னு முரட்டுத்தனமா மறுத்து ஒரு கட்டத்துல என்ன ப்ரூவ் பண்ணிட்டான். மரகதமணின்னு சொல்லி எங்கேயோ கேசட் ஏதோ எங்கேயோ போகும்போது காட்டிட்டான். அதை ஏத்துக்க முடியல என்னால. அது எப்படி ஒரு பாட்டு இதா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டம் அப்புறம் போயிட்டு ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த பாட்டை கேட்கவே நான் விரும்பல. ஏன்னா அது என்னோட தோல்வியை வந்து அது காட்டுது. லேட்டர் ஒரு கட்டத்துக்கு பிறகு இருக்கட்டும், எல்லாரும் தான் நல்ல மியூசிக் போடுறாங்க ஏன் அப்படின்றது வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, எனக்கு 2-3 பிரச்சனை சால்வ் ஆகுது. ஒண்ணு, என்னால நான் ரொம்ப விரும்பின ஒரு பாட்டை, இதோட அக்கிரமம் என்னன்னா, ஏஆர் ரஹ்மான் பாட்டை திருட்டுத்தனமா கேட்பேன். ஏன்னா ஏஆர் ரஹ்மான் பாட்டை கேட்கிறவன் அது எப்படி ஒரு இளையராஜா ஃபேனா இருக்க முடியும்? இப்ப என்னன்னா, இந்த திருட்டுத்தனமா கேட்கிற தேவை எனக்கு இல்லை. இது நல்லா இல்லைன்னா ரைட், அது ஒத்துக்க முடியுது. இளையராஜா பத்தி ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா அதுல ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கான்னு என்னால ஏத்துக்க முடியுது. ஸோ இந்த பிலீஃபை மாத்துறது இருக்குல்ல, அது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அடுத்தவனுக்கு என்னை பத்தின ஒரு எதிர்மறையான செய்தி போறது எனக்கு அவமானம் அப்படிங்கிற என்னோட பிலீஃபை நான் மாத்தினேன்னு சொன்னா நான் அதை கொண்டு போக முடியும். உலகத்துக்கு 1000 ஜோலி கிடக்கு. நான் வீட்டுல இந்த பெரிய வீட்டுல இருக்கேன்னா, சின்ன வீட்டுல இருக்கேன்னா, அது மாதிரியான 1000 இது இருக்கு. அண்ட் எல்லாரும் சசிகலாவுக்கு இல்லாத சொத்தா அவங்க போய் 4 வருஷம் ஜெயில உட்காந்துட்டு வர்றாங்கல்ல, ஒரு ரூம்ல ஒரு 10க்கு 10 ரூம்ல 2 பேரோட உட்காந்துட்டு வர முடியுது இல்ல.
அங்க செலவே பண்ணட்டும், ஜெயில் தானே. ஏன் இல்ல அது ஐயோ நான் ஜெயிலுக்கு போகணுமா அப்படிங்கிற எண்ணத்தை விடும். அதை ஃபேஸ் பண்றது ஈஸி. ஒரு செயலை குறித்த மூளைக்கு வந்து கஷ்டத்தை சகிச்சுக்கிறதுல அதுக்கு சிக்கலே கிடையாது. சஸ்பென்ஸ் அதால தாங்க முடியாது. ஸோ பிலீஃபை மாத்துறது இருக்கு இல்லையா, இதுதான் கௌரவம், ஐ மீன் இதெல்லாம் தான் கெத்து, இதெல்லாம் தான் கௌரவங்கிற பிலீஃப்ல நாம வேலை செஞ்சோம்னா அது உங்களுக்கு ஓரளவுக்கு உதவி செய்யலாம். ரெண்டாவது, மற்றவர்கள்ட்ட ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறது இல்லை. என்னோட சுத்தி இருக்கவங்கலாம் எல்லாம் இப்படித்தான் இருக்கணும் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்கள அந்த அளவுல பயன்படுத்திக்கிறதா சரி. அப்படி இருக்காங்களா, ரைட், உங்களோட வேலையை செய்யலாம். யாரும் நேர்மையா இல்லை, ஆமா நான் யாரும் நேர்மையா இல்லை. நேர்மையா இல்லாதவர்கள்ட்ட தான் நீங்க குறைஞ்சபட்ச நேர்மையை பயன்படுத்திக்கிறது தான் உங்கள்கிட்ட இருக்கிற சாய்ஸ். அல்லது நீங்க நேர்மையா இருக்கலாம். ஒண்ணு, ஆட்களை ஏத்துக்கிறதுல உங்களுக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா அவனுக்கு அப்படித்தான் இருக்கும். இஃப் யூ நோ த ரியல் ஸ்டோரி யூ வில் பி மோர் கைண்ட். அவன் அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அல்லது உங்களுக்கு கிடைச்சது, உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற இந்த ப்ரிவிலேஜ் வந்து அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம்ல. எனக்கு எல்லாமே அறிமுகமானதுன்னு இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் எங்க அண்ணெல்லாம் ஒரு நாளைக்கு 500 பக்கம் கூட படிப்போம் ஸ்கூல் படிக்கும்போது. என் கிளாஸ்மேட்ஸ் சில பேருக்கு வந்து புக்கு படிச்சாலே தூக்கம் வந்துடும். ஏன்னா எனக்கு கிடைச்ச பேக்ரவுண்ட் அந்த மாதிரி. வாசிக்கிறவங்க நிறைய வீட்டுக்கு வர்றாங்க, பட் அவனுக்கு கிடைக்கிற ஒண்ணு எனக்கு கிடைச்சிருக்காது. இதை மாதிரி வச்சுட்டு நீ ஏன்டா படிக்க முடியலங்கிறதெல்லாம் கேட்க முடியாது. நாம கைண்டா இருந்தோம், ஃபிளெக்சிபிளா இருந்தோம்னு சொன்னா இந்த மாதிரி செலவு மூலமா நம்மளை திருப்திப்படுத்திக்க வேண்டியதில்லை. ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு ஆளுக்கான தேவை நிறைய இருக்கு. உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க. நீங்க உங்க டைமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ சின்னதா நிறைய இது போதாது. இன்னொன்று, ஃபைனான்சியல் டிசிப்ளினை எப்படி கொண்டு வர்றதுன்னு ஆலோசனை சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. பட் அது நல்லது அப்படிங்கிறதுக்கும் அந்த ஒரு டிசிப்ளினை கொண்டு வர்றதுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில எது தடையா இருக்குங்கிறதை என்னால பேச முடியும். அதுதான் இவ்வளவு நேரம் நம்ம விவாதிச்சதா. சப்போர்ட் சிஸ்டம் இல்லை அப்படின்றதையும், அது ஒரு கைண்டா நம்ம இருந்தோம் அப்படின்னா மேபி இந்த மாதிரியான பிரச்சனைகளை அட்லீஸ்ட் அட்ரஸ் பண்றதுக்கான வழி இருக்கு, ஆள்களாவது இருப்பாங்க. இப்படியான சிக்கிய நபர்கள் வந்து பேசுறதுக்கான ஸ்பேஸாவது இருக்கும். இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் முடிவு எடுக்க மாட்டாங்க அப்படின்றது புரியுது. டிசிப்ளினுடைய வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம ரொம்ப தீர்க்கமா பேசியிருக்கோம். கொஞ்சம் கிரிஞ்ச கண்டென்ட்டா மாதிரி ஒரு 10 இல்ல நான் பாக்குறவங்களுக்கு சொல்றேன். எனக்கு அந்த அவர்களுடைய எண்ணத்தை என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியுது. நான் யாரையும் குறைய சொல்லலை. அப்படி ஒன்று சொன்னாலும் கூட சும்மா பூமர் மாதிரி பேசுறேன் அப்படிங்கிற அந்த கிரிட்டிசிசத்தை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஆமா, நான் என்னோட முந்தைய தலைமுறை இவங்களோட இதை வந்து என்னால புரிஞ்சுக்க முடியாதுதான். பட் இதுல ஏதோ ஒரு பாயிண்ட், டிசிப்ளின் லீட்ஸ் டு ப்ரொடக்டிவிட்டி, ப்ரொடக்டிவிட்டி லீட்ஸ் டு சக்சஸ்ன்றது அது வந்து ஒரு ட்ரூத். அதை டினை வந்து பண்ண முடியாது. நம்ம வந்து அண்ட் சக்சஸ் இன்னொரு சின்ன வார்த்தையில அவங்க இதை பார்க்கக்கூடிய நபர்கள், அவங்க வந்து யார ஒரு பெரிய ஸ்டார் நினைச்சாலும் அவங்க கிட்ட ஒரு டிசிப்ளின் கண்டிப்பா இருந்திருக்கும். அது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, பொலிட்டிக்ஸ்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட ஒரு ஒழுங்குதான் அவங்களை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்குன்றதுதான் உண்மை. மைக்கேல் பெல்ப்ஸ் நினைக்கிறேன் சொன்னாரு, ரிட்டையர்ட் ஆக போறீங்க, என்ன பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் 6-7 மணி வரைக்கும் தூங்குங்க. ஸோ அவங்களோட வாழ்நாள், அது வரைக்குமான வாழ்நாள்ல பாதியை வந்து காலையில 4 ஒலிம்பிக்ஸே மறல வச்சவர்கள். சக்சஸ்ங்கிறத ஒரு சின்ன வார்த்தையில ரீப்ளேஸ் பண்ணலாம். முழுமை, ஹாப்பினஸ், ஃபுல்ஃபில்மெண்ட், ஹாப்பினஸ் அல்லது மகிழ்ச்சி, நிறைவு அப்படிங்கிற வார்த்தையை அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா வெற்றி அது சமயத்துல டைம் எடுக்கும், சப்ஜெக்டிவ். இன்னொன்னு அது சில சமயம் அதனோட ரிட்டர்ன் லேட் ஆகும். ஆனா இது வந்து உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். சக்சஸ் மற்றவர்களாலே உங்களுடைய வெற்றியை நானும் அவரும் நினைச்சா பறிக்க முடியும். ஃபுல்ஃபில்மெண்ட் அது முழுக்க நம்மளோடது. அண்ட் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் ஒரு தனி நபரால சாத்தியம். நான் சமூகமா மாத்துறது எதையும் நான் பேசல. தனி நபரால சாத்தியப்பட்ட விஷயங்களை தான் சொன்னேன். ட்ரை பண்ணா ஓரளவு உபயோகமா இருக்கலாம். ட்ரை பண்ணாங்கன்னு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்தில் இப்போ நன்றி. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.